வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் ரவிச்சந்திரன். அஹ், நண்பர்களே, இன்னைக்கு நாம ஃபாலோ த்ரூ டாபிக், அதாவது ரொம்ப லாங் டைம்க்கு அப்புறம் நம்ம மறுபடியும் சந்திக்கிறோம். இந்த யூடியூப் மூலியமாக ஒரு புதிய டாபிக், ரொம்ப பழைய விஷயங்கள், பட் ஆனால் புதுசா ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ண போறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். உங்களுக்கு இது உங்க லைஃப்ல எப்பவுமே ஒரு நெட்வொர்க்கருக்கு எப்பவுமே தேவையான விஷயங்கள் அப்படின்ற ஒரு பட்சத்துல நம்ம ஒன் டு ஒன் பிளான் பண்ணலாம், மீட்டிங் பிளான் பண்ணலாம், செமினார் பிளான். இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஒருத்தருக்கு விஷன் கிளியர் பண்றதுக்கும், அது ஜாயின் பர்சனா இருக்கலாம், இல்ல புதுசா வந்த பர்சனா இருக்கலாம். இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நண்பர்களே. ஸோ அதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபாலோ த்ரூ டாபிக். நல்லா கவனிங்க. இது கடைசி வரையும் கவனிங்க. இதெல்லாம் புரியறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. இது புரிஞ்சா மட்டும் தான் ஜெயிக்க முடியும். எப்பவுமே ஒரு மனுஷனுக்கு ஒரு எய்ம் இருக்கும். அது என்ன ஆகணும்ன்ற ஒரு எய்ம் இருக்கும். இங்க ஃபார்முலா ஒண்ணே ஒண்ணுதான். நீங்க உங்களோட ஃபீல்ட கரெக்டா சூஸ் பண்ணணும். உங்களோட ஃபீல்ட நீங்க கரெக்டா சூஸ் பண்ணணும். இந்த உலகத்துல ஜெயிச்சவங்க யாரா இருந்தாலும் தனக்கு என்ன வரும் அப்படின்றத கரெக்டா சூஸ் பண்ணணும். எஸ்பி பாலசுப்ரமணியனுக்கு பாட வரும். ஏஆர் ரகுமானுக்கு மியூசிக் போட வரும். ரஜினிக்கு நடிக்க வரும். பாலச்சந்தருக்கு டைரக்ட் பண்ண வரும். புரியுதுங்களா? சோ ஜகீர் கானுக்கு நல்ல பவுலிங் போட வரும். பும்ராக்கு நல்ல பவுலிங் போட வரும். சோ இந்த மாதிரி ஜெயலலிதாக்கு நல்ல அரசியல் வரும். மோடிக்கு நல்ல அரசியல் வரும். இல்லையா? அப்துல் கலாமுக்கு நல்ல கண்டுபிடிப்புகளை கொண்டு வர முடியும். சோ இந்த மாதிரி ரிஷி ஷேதேவுக்கு ஒரு பிசினஸ் உருவாக்க முடியும். சோ இந்த மாதிரி நம்ம லைஃப்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த ஜெயிச்சவங்க அத்தனை பேரும் ஃப்ளூக்ல ஜெயிக்கல. அவங்க தன்னோட ஃபீல்ட தன்னோட ஃபீல்ட சூஸ் பண்ணி அதுல 5 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் உழைச்சதுக்கு அப்புறம் தான் ஜெயிச்சிருக்காங்க. சில பேர்லாம் 30, 40 வருஷம் வரை உழைச்சதுக்கு அப்புறம் ஜெயிச்சிருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ கரெக்டா சூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி ஐடி ஃபீல்டுல ஜெயிச்ச நாராயணமூர்த்தியா இருக்கட்டும், இல்ல பில்கேட்ஸா இருக்கட்டும், இவங்கெல்லாம் தன்னோட ஃபீல்ட கரெக்டா சூஸ் பண்ணாங்க. பில்கேட்ஸ் சாஃப்ட்வேர் கண்டுபிடிக்கல, ஆனா மார்க்கெட்டிங் கரெக்டா பண்ணாரு. ஒருத்தருக்கு ஒரு பொருளை உருவாக்க தெரியும், ஒருத்தருக்கு ஒரு பொருளை வியாபாரம் பண்ண தெரியும், ஒருத்தருக்கு ஒரு பொருளை பயன்படுத்த தெரியும். புரியுதுங்களா? பட் பணம் சம்பாதிக்கிறது எங்க சம்பாதிக்க முடியும்னா, ஒரு பொருளை வியாபாரம் பண்ணா மட்டும்தான் பணம் சம்பாதிக்க முடியும். இது எழுதி வச்சுக்கோங்க. சேல்ஸ் இஸ் த ஒன்லி ப்ரொஃபஷன் இன் த வேர்ல்ட் யூ கேன் earn as much as you want. ஒரு ஜாப்ல கம்பெனிக்கு எவ்வளவு லாபம் வந்தாலும் உங்களுக்கு பேமெண்ட் ஒண்ணுதான். ஆனா நீங்க பிசினஸ்ல சேல்ஸ்ல லாபத்துக்கு நீங்க சரியான பங்கு எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 6.4% எவ்வளவு வியாபாரம் பண்ணாலும் 6.4% கிடைக்கும். புரியுதுங்களா? ஜாப்ல 15,000 15,000, 20,000 20,000, நீ எவ்வளவு உழைச்சாலும் 20,000. ஒரு டீச்சர் எவ்வளவு கிளாஸ் எடுத்தாலும் அதே காசு தான். பட் பிசினஸ்ல அப்படி கிடையாது. நீ சேல்ஸ் அதிகம் பண்ணியனா அதிகம் காசு. பிசினஸ் இதுக்கு நிறைய நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளோட டியூஸ் ஆஃப் எஜுகேஷன் அகாடமியில் நான் பண்ணதில்ல. இது எல்லாமே நான் படிச்சிருக்கோம். இது எல்லாம் ப்ரொவைட் பண்றாங்க. கோர்சஸ் எல்லாம் இதை பத்தி நம்ம பார்க்க வரல. பட் இருந்தாலும் உங்களுக்கு சொல்லிடுறேன். முக்கியமா ஒரு மனுஷனுக்கு தேவையான பர்சனல் ஸ்கில், ப்ரொஃபஷனல்ஸ், நாலேஜ் அண்ட் அவேர்னஸ், சோசியல் ரெகக்னேஷன். இந்த 4 விஷயங்கள். இது எல்லாமே நம்ம ரொம்ப முக்கியம். ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ன்றது சேல்ஸ், டைரக்ட் செல்லிங் இது அப்பாற்பட்டு இது ஒரு கம்யூனிகேஷன், பிரசன்டேஷன், பர்சனாலிட்டி, கிரியேட்டிவிட்டி, நெகோசியேஷன், ஈவெண்ட், டிபேட்ஸ், குவிசிங் ஸ்கில்ஸ். இது எல்லாமே எதை குறிக்குது அப்படின்னா ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி. இது எல்லாமே லீடர்ஷிப் பத்தி தான் சொல்லுது. பர்சனல் ஸ்கில்ஸ் பத்தி, ப்ரொஃபஷனல் ஸ்கில்ஸ் பத்தி, நீங்க எல்லாமே ஒரு லீடர்ஷிப். காமனா நீங்க ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஆர்மி ஆபீசர், இல்ல அரசியலுக்கு போகணும், நீங்க ஸ்பீக்கர் ஆகணும், பிசினஸ் மேன் ஆகணும், சேல்ஸ்மேன் ஆகணும், நீங்க ப்ரொஃபசர் ஆகணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும். என்ன சார் பேசிக்? கம்யூனிகேஷன் தான், லீடர்ஷிப் தான். புரியுதுங்க? எங்க போனாலும் ஒரு மனுஷனை வழி நடத்துது. உங்களுக்கு அடுத்தபடியான வரவங்களை வழி நடத்துற தகுதி அவங்களே நீங்க ஜெயிக்க வச்சீங்கன்னா,
நீங்களும் ஒரு லீடர் தான். நீங்களும் ஒரு லீடர்னா யாருன்னா, தானும் ஜெயிக்கணும், அடுத்தவங்களையும் ஜெயிக்க வைக்கணும். புரியுதுங்களா? இதான் லீடர்ன்னு சொல்றது. பட் நம்ம டாபிக் உள்ள வரலாம். நண்பர்களே, இங்க தான் நம்மளுக்கு எல்லாம் ஓகே. எல்லாம் ஓகே. ஜெயிச்சவங்கலாம் கஷ்டப்பட்டுருக்காங்க, ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க, எல்லாம் ஓகே. ஆனா நாம எங்க கோட்ட வருதுன்னா, பாருங்க, உலகத்திலேயே 97% மக்கள் அன்சக்சஸ்ஃபுல். 3% சக்சஸ்ஃபுல். அதுலயும் 1% தான் அல்ட்ரா சக்சஸ்ஃபுல். அந்த 1% யாருன்னு நீங்க எ யோசிச்சீங்கன்னா, தமிழ்நாட்டிலே வெறும் ஒரு 5,000 பேர் கூட இல்ல. மும்பைல ஒரு 12,000 பேர் இருக்காங்க. அ ஹைதராபாத்ல ஒரு 4,000 பேர் இருக்காங்க. பெங்களூர்ல ஒரு 3,000 பேர் இருக்காங்க. டெல்லியில ஒரு 10,000 பேர் இருக்காங்க. 9,000 பேர் இந்த மாரி இருப்பாங்க. ஆனா, ஆ சிங்கப்பூர்ல கிட்டத்தட்ட ஒரு 40,00,000 பேர்லயே 4,00,000 பேர் சம்திங் இருக்காங்க. அமெரிக்காவுல கிட்டத்தட்ட 30,00,00,000 பேர் இருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 4, 5,00,000 பேர் இருக்காங்க அங்க. ஸோ இந்த மாதிரி அ இன்னும் நம்ம நெறைய கண்ட்ரீஸ்லாம் எடுத்துக்கினீங்கன்னா, ரொம்ப கம்மி. அதாவது 30,00,00,000 வாழ்ற இடத்துல ஒரு 4,00,000ன்றது நெனச்சு பாருங்க. ஆனா அங்க 140,00,00,000ல ஒரு 40, 50,000 கூட கிடையாது. அப்போ 0.000 தான் அல்ட்ரா டிலக்ஸ் பணக்காரனா இருக்காங்கங்க. என்ன சார் காரணம் அப்டின்னா, ஒரு பையன் பொறந்த உடனே அவன் வேலைக்கு போறதான் அப்டின்ற ஒரு மைண்ட் செட். இல்லையா? இத பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். பட் இருந்தாலும், நமக்கெல்லாம் ஒரு பிசினஸ்னாவே ஒரு அலர்ஜி. நம்ம அம்மாக்கு பிடிக்காது, அப்பாக்கு பிடிக்காது, அண்ணனுக்கு பிடிக்காது, தம்பிக்கு பிடிக்காது, தங்கச்சிக்கு பிடிக்காது, அக்காக்கு பிடிக்காது, மாமனுக்கு பிடிக்காது, மச்சானுக்கு பிடிக்காது, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பிடிக்காது, எதிர்த்து வீட்டுக்காரனுக்கு பிடிக்காது, ஃபிரெண்ட்ஸ்க்கு பிடிக்காது, ரிலேட்டிவ்ஸ் பிடிக்காது. யாருக்குமே பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னா பிசினஸ். யாருக்குமே பிடிக்காத ஒரு ஒரு விஷயம் இருக்குன்னா, அந்த உலகத்துல அது பிசினஸ் தான். சினிமா எல்லாருக்கும் பிடிக்கும், கிரிக்கெட் பிடிக்கும், அது பிடிக்கும், இது பிடிக்கும். எல்லாம் ஐஸ்கிரீம் எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனா ஒரு விஷயம் எல்லாருக்கும் பிடிக்காதுன்னா, அது பிசினஸ். அதுதான் நாங்க சூஸ் பண்ணோம். அதுதான் நான் சூஸ் பண்ணேன். இப்ப என்ன யாருக்குமே பிடிக்காம இருந்தது. ஜெயிச்சதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் பிடிக்குது என்ன. இல்லைங்களா? எனக்கு அட்வைஸ் பண்ணவங்கலாம் இன்னைக்கு என்கிட்ட சஜஷன் கேட்கறாங்க. சோ நண்பர்களே, நமக்கெல்லாம் என்ன தெரியுமா பிரச்சனை? நம்மள யாரும் எதுவும் குறை சொல்லக்கூடாது. நம்மள யாரும் திட்டக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. நாம பெரிய ஆளுங்க. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. முதல் விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. எல்கேகே, லோக் கியா கஹேங்கே அப்படின்னா, மக்கள் வாட் பீப்பிள் சே அபௌட் மீ. ஐயோ! என்ன பத்தி என்ன சொல்லுவாங்க? நான் என்ன கேட்கிறேன்னா, நான்லாம் நெறைய பேர பார்த்திருக்கேன். ஆர்சிபி 18 வருஷம் கப் அடிக்கலன்னு எவ்வளவு விமர்சனம் பண்ணியிருக்காங்க. ரஜினிகாந்தோட படம் ஃப்ளாப் ஆகும்போது எவ்வளோ விமர்சனம் பண்றாங்க. ஒரு ஏ.ஆர். ரகுமான் மியூசிக் சரியா போடாதபோது எவ்வளவு விமர்சனம் இருக்குது. நீங்க நெனச்சு பாருங்க. ஒரு இன்னைக்கு நம்ம ஜெயிச்சுன்னு சொல்ற ஜெயலலிதா பண்ண விமர்சனமா? மோதிக்கு எவ்வளவு விமர்சனம் இருக்கு தெரியுமா? ஒரு டைம் கீழ விழுந்துட்டாருன்னு சொல்லிட்டு எவ்வளவு பேர் மீம்ஸ் போட்டாங்க சிரிச்சுட்டு அவர. பாருங்க, அதாவது ஹேட் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு பொருத்தமானவங்க எல்லாருமே. எல்லாரும் எல்லாரையுமே லவ் பண்ண மாட்டாங்க. என்னதான் கடவுளா கூட இருந்தாலும், சிவன் பவர்ஃபுல்னா கூட, விஷ்ணுவ கும்பிடுறவங்க கொஞ்சம் சிவன் கிட்ட கொஞ்சம் கம்மியா இருப்பாங்க. புரியுதுங்களா? என்னதான் சிவன் பவர்ஃபுல்லா இருந்தாலும், அவரு அவரு எல்லாரும் ஏத்துக்க மாட்டாங்க. இங்க பிரச்சனை பவர்ஃபுல் அது அப்படியெல்லாம் அப்பாற்பட்ட கட்டுறது. ஏத்துக்கிறதுக்கு மனசு கிடையாது. அதனால முதல் விஷயம் என்ன தெரியுங்களா? இந்த மக்கள் என்ன திங்க் பண்ணுவாங்கன்ற மைண்ட் செட்ல நம்ம இருந்தா, நீங்க இப்போ இந்த விஷயத்த விட்டுறதுனால தான் உங்களுக்கு இந்த பிசினஸ் கிடையாது. பகவத்கீதையில எல்லாமே சொல்லுது. எல்லாமே சரிசமமா கிடைக்கும் உனக்கு. 50, 50 தான். நல்ல விஷயமும் கிடைக்கும், கெட்ட விஷயமும் கிடைக்கும். விமர்சனமும் கிடைக்கும், பாராட்டும் கிடைக்கும். பணமும் கிடைக்கும், நஷ்டமும் கிடைக்கும். அப், டவுன். வாழ்க்கைன்றது 50, 50 தான். மக்கள் தான் அப்படிதான் சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லிடுறேன். ஒரு வைஃப் ஒரு ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னாங்க, "ஏனுங்க ஊர்ல உங்கள எல்லாம் தப்பா பேசுறாங்க" அப்படின்றாங்க. இந்த மாரி நீங்க பிசினஸ் பண்றீங்க. அதனால உங்கள தப்பா பேசுறாங்க. நீங்க ஒரு வேலைக்கு போயிருந்தா நல்லா இருந்திருக்கும்ல அப்படின்றாங்க. அப்படியா? சரி வா உனக்கு சொன்னா புரியாதுன்னு சொல்லிட்டு வீட்ல இருக்கிற ஒரு கழுதைய புடிச்சுட்டு அப்படியே நடந்து போறாங்க. 2 பேரும் கழுதைய புடிச்சுட்டு நடந்து போறாங்க. அதுல முன்னாடி ஒருத்தர் வராரு. "ஏய்யா, கழுத எதுக்காக? சுமக்கிறதுக்காக தான் கழுத. யாராச்சும் ஒருத்தர் உட்கார்ந்துட்டு போனா, அந்த கழுதைக்கும் ஒரு பயன்பாடா இருக்கும்ல. அது பயன்படுத்துற மாரி இருக்கும்ல.
நீங்க ஒரு பொருள பயன்படுத்த தெரியாம உட்கார்ந்துருக்கீங்களே! அ என்ன நீங்க கழுதையும் நடக்குது, நீங்களும் நடக்குறீங்க. என்னங்க இது அப்படின்னு கேட்கறாங்க. உடனே அவன் என்ன பண்றான் வைஃப உட்கார வச்சுடுறாரு. சரிம்மா உட்காரு நீ. இவங்க பேச்ச நம்ம கேட்கலாம். அப்படின்னு. சரி அப்படியே முன்னாடி போயிட்டே இருக்காங்க. இன்னொருத்தர் வராரு. ஏப்பா என்னதான் இருந்தாலும் அ ஒரு ஒரு வைஃப் ஹஸ்பண்ட நடப்பாடி கூட்டு போலாமா? ஹஸ்பண்ட் நடக்கும்போது வைஃப் உட்கார்ந்துட்டு போலாமா? இது என்ன மரியாதை இது? என்ன சமுதாயம் இது? அ அப்படின்றாங்க. உடனே வைஃப் இறங்கி "என்னங்க எல்லாரும் ஒரு மாதிரி பேசுறாங்க. நீ உட்காந்துக்கோங்க" அப்படின்றாங்க. "அப்படியாம்மா? சரி உட்காந்துக்கிறேன் இருங்க" அப்படின்றாங்க. அவரு போறாரு. இன்னொருத்தர் வராரு. அவர் நிறுத்தி கேட்கிறாரு, "ஏப்பா உன்ன நம்பி வாழ வந்த ஒரு பொண்ண நடப்பாட்டி கூட்டு போறியே, இது நியாயமா? அ?" அப்படின்னு கேட்கிறாரு. உடனே "அப்படியா? ஆ எதா இருந்தாலும் முதல்ல வைஃப்க்கு பண்ணுப்பா" அப்படின்றாங்க. உடனே அவரு என்ன பண்றாரு, "என்னடா இது நாம நடந்தாலும் குத்தம் சொல்றாங்க. வைஃப் நடந்தாலும் குத்தம் சொல்றாங்க. நாம என்ன பண்ணலாம், 2 பேரும் உட்காந்துக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கழுத்து மேல 2 பேரும் உட்காந்துக்கிறாங்க. மறுபடியும் ஒருத்தர் வராரு, "ஏப்பா என்னதான் ஒரு நியாயம் இல்லையா? ஒரு வாயில்லா ஜீவன இப்படியே கொடுமை பண்றது. அ? யாராச்சும் ஒருத்தர் உட்கார்ந்தா பரவால்ல. 2 பேரும் உட்கார்ந்துட்டு போறீங்களே!" அப்படின்னு கேட்கிறாரு. என்ன பண்றாங்க, "அட ச்சே! என்னடா வம்பா போச்சு. எல்லாரும் ஒண்ணு ஒண்ணு சொல்றாங்களே!" அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிடுறாங்க. இறங்கி மறுபடியும் புடிச்சுட்டு போறான். மறுபடியும் இன்னொருத்தன் வரான். "ஏப்பா கழுதையே சுமைய சுமக்கிறதுக்காக தான். நீங்க யாருன்னா ஒருத்தர் உட்காந்துக்க கூடாதா?" அப்படின்னு கேட்கறாங்க. உடனே அந்த ஆள் வைஃப்ப பார்த்து கேட்கறான். "ஏம்மா யாராச்சும் நம்ம முன்னாடி வந்து, நீங்க செஞ்சுன்னுக்கிறது கரெக்ட் தான் அப்படின்னு சொன்னாங்களா? நம்ப என்ன செஞ்சாலும் அதுக்கு ஆப்போசிட். நம்ம 2 பேரும் நடக்கும்போது ஏன் நடக்கிறன்னு கேட்டாங்க. நீ உட்கார்ந்தா நீ ஏன் உட்கார்ற? ஹஸ்பண்ட் உட்காரலன்னு கேட்டாங்க. நான் உட்கார்ந்தா நீ ஏன் உட்கார்ற? பொண்டாட்டி உட்காரலன்னு கேட்டாங்க. 2 பேரும் உட்கார்ந்தா கழுதுக்கு வலிக்குதுன்றாங்க. சரி 2 பேரும் உட்காராம போனா மறுபடியும் வந்து இப்படி ஒரு நீங்க உங்களுக்கு ஒரு பொருள யூஸ் பண்ண தெரியலன்னு கேட்கறாங்க. இதுதாம்மா உலகம். நீ எத செஞ்சாலும் இந்த உலகம் குறை சொல்லிட்டு தான் இருக்கும். அந்த குறைய ஏத்துக்கிற சக்தி இருந்தா மட்டும் தான் உங்களால ஜெயிக்க முடியும். புரியுதுங்களா? நீங்க விமர்சனத்துக்கு விமர்சனம் பண்ணிட்டு, அதுக்கு நீங்க அகைன்ஸ்ட் பண்ணிட்டு, அந்த விமர்சனம் பண்ணவங்க கூட சண்டை போடாம, ஸ்மைல் பண்ணி, "அப்படியாப்பா? சரிப்பா. இன்னொரு 5 வருஷம், 10 வருஷம் கழிச்சு பார்க்கலாம்." அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க என் வாயால. நான் இந்த பிசினஸ ஸ்டார்ட் பண்ணி 16 வருஷங்கள் ஆயிடுச்சுங்க. இந்த 16 வருஷத்துக்கு முன்னாடி, அவன் அவன் எங்கெங்க இருந்தானோ, அங்கங்க தான் இன்னைக்கும் இருக்கான். நான் எவ்வளவோ உயர்ந்துட்டேன். எனக்கு என்ன தெரியுமா ஆகுதுங்க, என்ன மாரி நீங்களும் வரணும்னு தான். நான் எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டேன். எங்க அப்பா சொல்றது, எங்க அம்மா சொல்றது, எங்க அப்பாலாம் இன்னைக்கு கூட சாட்டிஸ்ஃபைட் கிடையாது. ஏதாச்சும் ஒரு குறை சொல்லிட்டு தாங்க யாருமே சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. ஒரு ஹஸ்பண்ட் வைஃப்ப சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. ஒரு வைஃப் ஹஸ்பண்ட சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. ஒரு அப்பா ஒரு குழந்தைய சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. ஒரு குழந்தை அப்பாவ சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. இந்த உலகத்துல சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது. 6 பாலுக்கு நீ 3 சிக்ஸர் அடிச்சேன்னு வச்சுக்கோயேன், அடுத்த 3 பால் வேஸ்ட் பண்ணிட்டியேப்பான்னு சொல்லுவாங்க வந்து. புரியுதுங்களா? நீ 6 பாலுக்கு 6 சிக்ஸ் அடிச்சா கூட அடுத்த ஓவர்ல நீ அடிக்கல பாத்தியான்னுவாங்க. மக்கள பொறுத்தவரைக்கும் எதாச்சும் சொல்லணும். எதாச்சும் சொல்லணும். அவங்க என்ன வேணா சொல்லிட்டு போறாங்க. அதுக்கு ரெடி ஆயிக்கோங்க. நீங்க ஜெயிச்சிடலாம். அப்போ இங்க என்ன நேச்சுரலா என்ன விஷயம் அப்டின்னா, மக்கள் விமர்சனம் பண்ணுவாங்க. அத நம்ம ஏத்துக்கணும். இவ்வளவுதான் விஷயம். அங்க தான் வெற்றியோட முதல் படியே. ஓகே நண்பர்களே. ஒரு பீப்பிள் அட்டிட்யூட் என்ன? நம்ம பீப்பிள் அட்டிட்யூட் என்ன? பார்க்கலாமா? மக்கள் வந்து எப்பவுமே நீ எது சொன்னாலும் நம்ம பிசினஸ்ல கூட வாங்கப்பா டியூஸ் ஹவுஸ்ல ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 பேர் அப்படியா? கண்டிப்பா வருவாங்க. வராமலாம் இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா வருவாங்க. ஜாயின் பண்ணிக்குவாங்க. ஒரு 3 பேரு அடுத்தவங்க பேச்ச கேட்டு அவங்க இப்படி சொன்னாங்க, அவங்க இப்படி சொன்னாங்க, அந்த மாரி சொன்னாங்க, இந்த மாரி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு, நான் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். நாளைக்கு வரேன், நாளான்னைக்கு வரேன், அப்புறம் வரேன். அந்த மாரி சொல்லிட்டு ஏமாத்துவாங்க. இன்னொரு 3 பேரு, "யப்பா இதெல்லாம் ஃப்ராடுப்பா. இதெல்லாம் வந்து ஏமாத்துற வேல. இதெல்லாம் வந்து இது சரியில்ல." புரியுதுங்களா? நீ என்னதான் செஞ்சாலும், நீ கோல்ட வித்தாலும், டைமண்ட வித்தாலும் 3 பேரு அக்செப்ட் பண்ணிப்பான். 3 பேரு விமர்சனம் பண்ணுவான். 3 பேர் உன்னை எதிர்ப்பான். இதுதான் உலகம். இதுதான் உலகம். பாருங்க தமிழ்நாட்டுல 234 தொகுதி இருக்கு. 234ல ஒருத்தன் ஜெயிக்க முடியும்னா முடியவே முடியாது.
118 தொகுதியில ஜெயிச்சா சிஎம் ஆயிடலாம். இவ்வளவுதான் டார்கெட். 500க்கு மேல தொகுதி இருக்கு இந்தியாவுல பார்லிமெண்ட்ல. ஆனா 272 ஜெயிச்சா பிரைம் மினிஸ்டர் ஆயிடலாம். இவ்வளவுதான் ஃபார்முலா. 100க்கு 35 மார்க் எடுத்தா பாஸ் நீ. இவ்வளவுதான் ஃபார்முலா. 10 பேருக்கு நீ பிரசன்டேஷன் கொடுத்தீங்க, 3 பேர் ஜாயின் பண்ணிட்டா நீ பாஸ் ஆயிட்ட. மீதி 7 பேரு அவ்வளவுதான். அவங்கள அதோட விட்டுறணும். அவங்க ஏன் வரல, எதுக்கு வரல, என்ன அது இப்படி சொல்லிட்டாங்க, ஃப்ராடுன்னு சொல்லிட்டாங்க, இதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டாங்க, அது சொல்லிட்டாங்க, இது சொல்லிட்டாங்க. நீங்க அந்த மாதிரி புலம்பிட்டு இருந்தீங்கன்னா, நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க. சச்சின் முதல்ல விளையாடும் போது தப்புன்னு தான் சொன்னாங்க. இளையராஜா மியூசிக் போடும்போது தப்புன்னு தான் சொன்னாங்க. ரஜினி நடிக்கிறதுக்கு வரும்போது தப்புன்னு தான் சொன்னாங்க. அமிதாப் பச்சன் நடிக்க வரும்போது தப்புன்னு தான் சொல்லுவாங்க. 9 வயசுல அரசியலுக்கு வந்த மோடியை கூட ஆரம்பத்துல தப்புன்னு தான் சொன்னாங்க. ஆரம்பத்துல எது செஞ்சாலும் தப்பு தான். புரியுதுங்களா? 3 பேர் ஏத்துப்பான், 3 பேர் ஏத்துக்க மாட்டான், 3 பேர் நம்ம கூட சண்டை போடுவான், எதிர்த்துவான், போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பான். என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் நம்மளுக்கு பண்ணி விடுவான். அந்த 3 பேர் தான் நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறது. இந்த 7 அந்த அந்த இந்த 6 பேர் இருக்காங்க இல்லையா? இந்த 6 பேர் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறவங்க. ஒருத்தன் எதுக்கு பிளான் கேட்கறவனே தெரியாம பிளான் கேட்டு போயிடுவாங்க. இத பத்தியெல்லாம் கவலைப்படவே கூடாது. நெக்ஸ்ட், 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 நெக்ஸ்ட்னு போயிட்டே இருந்தா வாழ்க்கையில ஜெயிச்சலாம் நண்பர்களே. இதுதான் பீப்புள் ஆட்டிடியூட். இதுதான் பீப்புள் ஆட்டிடியூட். 10 பேர்ல 3 பேர் கிரீன் லைட்டா இருப்பான், 3 பேர் எல்லோ லைட்டா இருப்பான், 3 பேர் ரெட் லைட்டா இருப்பான், ஒருத்தன் ஃபியூஸ் பல்பா இருப்பான். புரியுதுங்களா? சோ இதுதான் ஒய் டியூ சாஃப்ட். நம்ம ஏன் டியூ சாஃப்ட் பண்ணணும், ஏன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணணும்னா, 1942ல ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அதாவது அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் உலகத்தோட நம்பர் 1 பணக்காரர் ஆகுறாரு. 1942ல வேர்ல்டு வார் நடந்துட்டு இருக்கு. செகண்ட் வேர்ல்டு வார் நடந்துட்டு இருக்கு. வேர்ல்டு வார்ல எப்படி சார் பணக்காரர் ஆனார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் இன்வெஸ்ட் பண்ணது பெட்ரோல் டீசல்ல. ஆனா பெட்ரோல் டீசல் அப்ப தேவைகள் இல்ல. ஆனா அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாரு. இதுதான் விஷன். நாளைக்கு அடுத்து வரப்போற 20 வருஷம் நம்மளோட விஷன் இது என்ன? ஐடின்னு சொன்னாங்க. இப்ப ஏஐன்னு சொல்றாங்க. ரியல் எஸ்டேட் பாருங்க, நான் சுதந்திரம் வாங்கினதுல இருந்து நம்ம கணக்கு போடலாம். ஃபர்ஸ்ட் கிரீன் ரெவல்யூஷன் சொன்னாங்க. விவசாயம் பண்ணா பெரிய ஆள் ஆயிடலாம்னு சொன்னாங்க ஒரு காலத்துல. அப்புறம் என்ன சொன்னாங்க? மெஷின்ஸ் மெஷின்ஸ் ஃபேக்டரிஸ் எல்லாம் உருவானது. டாடா மெஷின்ஸ் எல்லாம் உருவாகுது இந்தியாவுல 80ஸ்ல. அப்ப மெஷின்ஸ் எல்லாம் பணக்கார ஆயிடலாம்னு சொல்றாங்க. அப்புறம் என்ன சார் 20ஸ்ல, அதாவது 2020க்கு அப்புறம் ஐடில போனா பெரிய ஆள் ஆயிடலாம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 2010ல அந்த மாதிரி டைம்ல ரியல் எஸ்டேட் தான் ஃபியூச்சர் அப்படின்னாங்க. புரியுதா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏஐ, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் ஃபியூச்சர் அப்படின்றாங்க. ஆனா இதுல வியாபாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் செல்லிங் தான் ஃபியூச்சர். ஒரு மெஷினால் என்ன செய்ய முடியாது, டைரக்ட் செல்லிங் பண்ண முடியாது. இன்னைக்கு டைரக்ட் செல்லிங் அமேசான் டைரக்ட் செல்லிங் தான், இன்னைக்கு பிளிப்கார்ட் டைரக்ட் செல்லிங் தான். புரியுதுங்களா? சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் டைரக்ட் செல்லிங். சோ இதெல்லாம் முன்கூட்டி எப்படி சார் ஆராயிருதுன்னா, அதுதான் புத்திசாலித்தனம். அதுதான் புத்திசாலித்தனம். அதாவது அடுத்து வரப்போற 10 வருஷத்துல 20 வருஷத்துல என்ன நடக்கும்ன்றது பேர் தான் வாஸ்ட் விஷன். அதான் ஜெய்பால் கெட்டி சொல்லியிருக்காரு. அவர் கேட்கறாங்க எல்லாரும், எப்படி சார் நீ பணக்காரன் போது அவர் சொல்றாரு, நிறைய பேருக்கு பதில் கொடுக்குறாரு. பட் இருந்தாலும் பதில் நான் கொடுக்கறத விட நான் ஒரு புக் எழுதுறேன்னு சொல்லிட்டு சக்சஸ் பிரின்சிபல் ஒரு புக் எழுதுறாரு. அந்த புக்ல அவர் எழுதுன ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 6 பாயிண்ட் தான் அந்த புக்ல இருக்கிறது. ஆனா அந்த 6 பாயிண்ட் தான் அந்த உலகமே ஃபாலோ பண்ணுது. சக்சஸ்ஃபுல் பீப்புள் எல்லாம். ஃபர்ஸ்ட் என்ன? பெரிய எண்ணங்கள் இருக்கணும், வாஸ்ட் விஷன், பெரிய திங்கிங். இயற்கையாவே மனுஷனுக்கு பெரிய திங்கிங் தான். இயற்கையாவே மனுஷனுக்கு பெரிய திங்கிங் தானுங்க. பாருங்க, இன்னைக்கு தமிழ்நாட்டுல எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். தமிழ்நாட்டிலே உலகத்துல மிகப்பெரிய கோயில் இருக்கிறது, வைணவ கோயில் இருக்கிறது, திருச்சி ரங்கநாதர் கோயில். உலகத்திலே பெரிய கோயில் அதுதான். அதே மாதிரி ராஜராஜ சோழன் கட்டின சிவன் கோயில் கம்போடியால உலகத்துல பெரிய கோயில் அதுதான். தஞ்சை பெரிய கோயில் அவன் தான் கட்டியிருக்கான். உலகத்துல பெரிய டேம் கட்டினவங்க இவங்க தான். இவங்களாம் நம்மளாம் உலகத்திலேயே முதல்ல பெரிய பெரிய எண்ணங்கள் படைச்சவங்க. ஆனா காலப்போக்குல என்னாச்சுன்னா, புதிய கல்விக் கொள்கை அந்த இது இந்த இதெல்லாம் வந்து நம்மள மழுப்பி நம்மள ஒரு 10 15,000 வேலைக்கு போறது நம்மளோட விஷன் ஆகி போச்சு. நம்மளோட 10 15,000 வேலைக்கு போனா ஒரு நாளைக்கு 500 ரூபாய் சம்பாரிச்சா ஒரு பெரிய விஷன். ஒரு பைக் வாங்கிட்டா ஒரு பெரிய விஷன். சோ நம்ம ஒரு வாடகை வீட்டுக்கு ஒரு 5,000 ரூபாய் வாடகை வீட்டுக்கு ஒரு விஷன். இந்த மாதிரி தான் நம்ம லைஃப் ஓட்டுறோம். ஆனா இதே நாட்டுல அம்பானி ஒரு நாளைக்கு 500 கோடி சம்பாதிக்கிறது நம்ம ஏத்துக்க மாட்டோம். ஒரு நாளைக்கு அமேசான் 1000 கோடி சம்பாதிக்கிறான். டெஸ்ட்ல நிறுவனம் ஒரு நாளைக்கு 5,000 கோடி சம்பாதிக்கிறான்றதை நம்ம மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. விஷன் இயற்கையாவே மனுஷனுக்கு பெரிய திங்கிங். ஒரு குழந்தைகிட்ட போயிட்டு 2 சாக்லேட் கொடுங்க, கண்டிப்பா 2 சாக்லேட் வாங்கிக்கும். ஆனா பெரிய சாக்லேட் தான் முதல்ல எடுக்கும். நீ சின்ன வாழைப்பழம் பெரிய வாழைப்பழம் கொடுங்க ஒரு குழந்தைகிட்ட, பெரிய வாழைப்பழம் தான் எடுக்கும். குழந்தை எப்பவுமே பெருசா தான் சூஸ் பண்ணும். சின்ன வயசுல என் தங்கச்சி கூட அப்படித்தான். எந்த ஒரு பொருளை பார்த்தாலும் எனக்கு பெருசா எனக்கு கொடுக்கல,
எந்த பாரு எனக்கு இந்த மாதிரி பண்றாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கம்மியா கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த அளவு போட்டுட்டே இருப்பாங்க. மனுஷனுக்கு எப்பவுமே பெரிய திங்கிங் தான் நல்லது இருக்கும். பெரிய மார்க் எடுத்தா நல்லது, நல்ல ஸ்டூடெண்ட், பெரிய அதிகம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சா அமைச்சராயிடலாம். நிறைய அதாவது எப்படி சொல்றது, நிறைய ரன் அடிச்ச நல்ல கிரிக்கெட் பிளேயரு, நிறைய விக்கெட் எடுத்தா நல்ல பவுலரு. இதுதான் உலக வரலாறு. புரியுதா? வாஸ்ட் விஷயம் என்ன, எல்லாருக்குமே பெரிய விஷயம் தான் பிடிக்கும், சின்ன விஷயம் எல்லாருக்கும் பிடிக்கிறது இல்ல. நோ பர்சன் crore பத்தி ஃப்ரம் ஜாப். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் 10 வருஷம் வேலை செஞ்சிருக்கேன். அந்த கஷ்டம் எனக்கு தான் தெரியும். ஒத்த ரூபாய்க்கு பிரயோஜனம் இல்ல. அப்ப சொல்லுவாங்க ஹேண்ட் டு மவுத், அவ்வளவுதான். சும்மா சாப்பாட்டுக்கு அதெல்லாம் இன்னைக்கு ஃப்ரீயாவே கொடுக்குறாங்க கவர்மெண்ட். ஸோ சாப்பாட்டுக்காக வேலை செய்யணும்னா நம்ம வேலைக்கு போகணும் அவசியமே கிடையாது. திருப்பதி போனா கூட ஃப்ரீ சாப்பாடு கொடுக்குறாங்க. இப்ப நிறைய கோயில்ல அன்னதானம் போடுறாங்க. அதனால எங்க தாத்தாவை எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு, எங்க அப்பாவை எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு. எங்க அப்பாவெல்லாம் பாத்தீங்கன்னா அவர் தாத்தாவோட இடத்துல அவர் தாத்தா சொத்தை வித்துட்டு வீடு கட்டிட்டு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்குன்னு பேத்திக்கினாரு. ஸோ இந்த மாதிரி நோ பர்சன் crore பத்தி ஃப்ரம் ஜாப் பண்றதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள், எங்க அப்பா ஒரு எக்ஸாம்பிள், என் தாத்தா ஒரு எக்ஸாம்பிள். ஓகேங்களா? பிசினஸ் ஆஃப் யுவர் ஓன், சொந்தமா பிசினஸ் பண்ணணுங்க. சொந்தமா பிசினஸ் பண்ணணும். அது இட்லி கடை கூட வைங்க, நான் சொந்தமா வைங்க. புரியுதுங்களா? நீங்க என்ன பிசினஸ் பண்ணாலும் சரியே, நீங்க சொந்தமா ஆரம்பிங்க. ஆரம்பத்துல எப்படி பண்ணாங்கன்றது உங்களுக்கு டீட்டெயிலா நான் சொல்றேன். அதே மாதிரி ட்ரேட் வித் ட்ரெண்ட் அண்ட் டெக்னாலஜி. காலத்துக்கு தகுந்த மாதிரி வேலை செஞ்சா மட்டும்தான் பெரிய ஆள் ஆக முடியும். நல்லா கேட்டுக்கிற மறுபடியும் அவன் பெரிய ஆள் ஆயிட்டான், இவன் பெரிய ஆள் ஆயிட்டான்னு சொல்லிட்டு நாமளும் போயிட்டு என்ன சொல்லுவாங்க, நானும் கச்சேரிக்கு போறேன்னு போனீங்கன்னா தோத்துருவீங்க. உங்களுக்கு வருமா? பாட்டு உங்களுக்கு வருமா? மியூசிக் போட வருமா? உங்களுக்கு டைரக்ட் பண்ண வருமா? நடிக்க வருமா? உங்களுக்கு பேட்டிங் வருமா? பவுலிங் வருமா? உங்களுக்கு என்ன சேல்ஸ் வருமா? உங்களுக்கு என்ன வரும்ன்றது தெரிஞ்சிட்டு அந்த டெக்னாலஜி, எல்லாத்துக்கும் ஒரு டெக்னாலஜி இருக்குது. அந்த டெக்னாலஜியை வச்சு நீங்க மேல வாங்க. பாருங்க 1990ல நம்ம பழைய பேனா இதெல்லாம் வச்சுட்டு தான் மியூசிக் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஏஆர் ரகுமான் டிஃப்ரெண்டா ஒரு வெளிநாட்டுல இருந்தாலும் பொருள் வாங்கி ஒரு மியூசிக் போடுறாரு. ரோஜா படத்துக்கு ஹிட் ஆகுது படம். ஸோ நம்ம டெக்னாலஜி யூஸ் பண்ணணுங்க. டெக்னாலஜி யூஸ் பண்ணணும். அப்புறம் இன்னைக்கு டெஸ்லா கார் எல்லாம் வந்து டிரைவர் இல்லாம ஓடுது. டெக்னாலஜி யூஸ் பண்ணணும். இன்னைக்கு மனுஷங்களே இல்லாம வார் நடக்குதுங்க. மனுஷங்களே இல்லாம வார் நடக்குது. ட்ரோன் வச்சு அடிக்கிறாங்க. மனிதர்களே இல்லாத பிளைட் உக்காந்த இடத்துல, அதாவது அமெரிக்கால உக்காந்துட்டு ஈரான்ல பிளைட் அடிச்சு குண்டு போடுறான். ஆனா அவன் வரல, ஆளு இல்ல. இதெல்லாம் டெக்னாலஜி தெரிஞ்சுக்கோங்க. ஆளே இல்லாம இது வார் நடக்குதுங்க. ஆளுங்களே இல்லாம கார் போயிட்டு இருக்கு, பிளைட் ஓடிட்டு இருக்கு. ஆளுங்களே இல்லாம ஒர்க் நடந்துட்டு இருக்கு. புரியுதுங்களா? டைவர்ஸ் சோர்ஸ் ஆஃப் இன்கம், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்க, ஒரு கடையில உங்களுக்கு 100 ரூபாய் வருது, 100 கடையில 100 ரூபாய் வருது. எது பெஸ்ட்னு கேட்டா எல்லாருமே ஒரு கடையில் 100 ரூபாய் வருதானே. கொஸ்டின் எல்லாம் புரிஞ்சுக்கணும் நீங்க. ஒரு கடையில 100 ரூபாய் வருது, 100 கடையில 100 ரூபாய் வருது, எது பெஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கீங்கன்னா ஒரு கடையில் 100 ரூபாய் வருது பெஸ்ட்னுவாங்க. அப்ப என்ன தரலாம்? 100 கடையில் 100 10,000. கொஸ்டின் அது இல்ல, எது பெஸ்ட், அவ்வளவுதான். என்ன கேட்டீங்கன்னா நானும் அதான் சொன்னேன், ஒரு கடையில் 100 ரூபான்னு. ஆனா அது ஆன்சர் தப்பு. 100 கடையில் 100 ரூபாய் வரதான் கரெக்ட். ஏன்னா ஒரு பிசினஸ்ன்றது ஒரு செக்யூர் இருக்கணும். நம்ம ஒரு கடையை மூடிட்டா கூட 99 ரூபாய் நமக்கு இன்கம் வந்துடும். ஆனா ஒரு கடையை மூடிட்டா 100 ரூபாய் இன்கம் போயிடும். சோ அதனாலதான் பாருங்க, இப்ப லாஸ்ட் நான் பார்த்தேன், மலபார் கோல்டு வந்து தன்னோட 400வது கிளையை ஓபன் பண்ணாங்க. லலிதா ஜுவல்லர்ஸ் எடுத்துக்கோங்க, சென்னை சில்க்ஸ் எடுத்துக்கோங்க, மெக்டானல் எடுத்துக்கோங்க, கேஎஃப்சி எடுத்துக்கோங்க, நீங்க பெட்ரோல் எடுத்துக்கோங்க, ஹெச்பி பெட்ரோல் பங்க், பாரத் பெட்ரோல் பங்க், பீட்டர் இங்கிலாந்து, அது இது நீங்க இன்னும் நிறைய, சரவண பவன் ஹோட்டல், இவங்க எல்லாமே இந்த ஃபார்முலா தான் பயன்படுத்துறாங்க. யாரெல்லாம் 10 லாரி 100 லாரி வச்சிருக்கானோ இந்த ஃபார்முலா பயன்படுத்துறோம். யாரெல்லாம் 10, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தலப்பாக்கட்டி பிரியாணி, ஸ்டார் பிரியாணி, ஏ டு பி, புரியுதுங்களா? இந்த மாதிரி எல்லாம் யார் பயன்படுத்தி, இவங்க எல்லாமே இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்றாங்க. நிறைய பேர் பிசினஸ் கன்சல்ட் எல்லாம் பண்ணுவாங்க. நாங்களும் பிசினஸ் ட்ரைனிங் பண்றோம். என்ன ஃபார்முலா இதுதான். நிறைய பிரான்ச்சஸ் ஓபன் பண்ணு, ஒரு இடத்துல வரலாம் இன்னொரு இடத்துல வந்துரும். புரியுதுங்களா? இந்த மாதிரி தான் நீங்களாம் சிட்டிக்குள்ள போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில கடையெல்லாம் ஒரு ஒரு தெருவுக்கும் இருக்கும். ஒரு ஒரு தெருக்கும் இருக்கு. கேப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பக்கமும் இருக்கு, அந்த பக்கமும் இருக்கு. ஒரே ரோட்ல ரெண்டு டபுள் சைடு இருக்கு. ஸோ நண்பர்களே, இதுதான் டிராவல்ஸ் எடுத்துக்கலாம் நீங்க. ஸோ ஒரு ட்ரெயின் போனா எல்லாரும் ஏறி போயிட முடியுமா? அதனால இந்தியாவில் இன்னைக்கு 1 லட்சம் ட்ரெயின் போகுது. சரிங்களா? ஸோ இமேஜின் பண்ணி பாருங்க, உங்களுக்கு புரியும். இதான் டைவர்ஸ் சோர்ஸ் ஆஃப் இன்கம். நீங்க ஒரு பிசினஸை வச்சு, ஒரு தொழிலை வச்சு நீங்க பெரிய ஆள் ஆயிட முடியாது. நீங்க ஒரு 100 தொழில் பண்ணணும். 100 விஷயமான ஒரே தொழில 100 விதமா பண்ணணும். இதுதான் அத இதான் மிகப்பெரிய விஷயங்க. இது சச்சினாலும் பண்ண முடியாது, ரஜினியாலும் பண்ண முடியாது, இது இளையராஜா கூட பண்ண முடியாது. பட் ஆனா நம்மளால பண்ண முடியும். ஹெல்ப் அதர் பீப்புள் டு சக்சீட். இப்ப இளையராஜா போடுற மியூசிக் எல்லாரும் கேட்கலாம்.
ரஜினி நடிச்சு எல்லாரும் பார்க்கலாம், சச்சின் விளையாடுறது எல்லாரும் பார்க்கலாம். ஆனா அவங்க எல்லாரும் சக்சஸ் பண்றதுல வாய்ப்பு கொடுப்பாங்கன்னா மாட்டாங்க. பாருங்க இது வரைக்கும் பாருங்க, எந்த நடிகராவது நான் நல்லா நடிச்சிருக்கேன், நான் 150 கோடி சம்பாதிக்கிறேன், நீங்களும் வந்தீங்கன்னா இந்த ஃபீல்டு நிறைய சம்பாதிக்கலாம் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு முதலமைச்சரை நான் பாருங்க ஓட்டு வாங்கி முதலமைச்சரா இருக்கேன், நீங்களும் வாங்கி வாங்க பெரிய ஆளா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு யாராச்சும் ஒரு பிசினஸ் மேனை வந்து நான் பாருங்க இன்னைக்கு இத்தனை பிரான்ச் வச்சிருக்கேன், மலபார் கோல்டு இன்னைக்கு 400 பிரான்ச் ஓபன் பண்ணிட்டேன், நீங்களும் ஓபன் பண்ணுங்க பார்க்கலாம் சொல்லவே மாட்டாங்க. எங்க கடைக்கு வந்து நகை வாங்குங்கன்னு சொல்லுவாங்க, நான் விளையாடுறத பாருன்னு சொல்லுவாங்க, வந்து படம் பாருன்னு சொல்லுவாங்க. ஆனா வாய் தவறி கூட நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு சொல்லவே மாட்டாங்க. ஆனா இதெல்லாம் புத்தர் அப்பவே சொல்லிட்டாரு. ஒரு மனிதன் எப்ப முழுமையான மனிதன் ஆகிறான் தெரியுங்களா? தனக்கு கிடைச்ச வாய்ப்பு அடுத்தவனுக்கு கொடுக்கிற போது தான். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுக்கலன்னா இன்னைக்கு நான் உங்க முன்னாடி பேசிட்டு இருக்க மாட்டேன். இன்னைக்கு இந்த வாய்ப்பு கிடைச்ச ஒரே காரணத்துக்காக மட்டும் தான் இன்னைக்கு உங்க கூட நான் பேசிட்டு இருக்கேன். எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தவர் எனக்கு கடவுள். அன்னைக்கு அவர் எனக்கு பயந்தோ தயக்கம், இவன் என்ன நினைப்பான் ஏது நினைப்பான், அடிச்சிருவானா திட்டிடுவானா கம்ப்ளைண்ட் பண்ணிடுவானா ஐயோ அம்மா ஆத்தா நினைச்சிருந்தா அவன் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்க மாட்டான். அவன் தைரியமா வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்தான். சாம்ராஜ்னு ஒரு பையன் தைரியமா என்கிட்ட வாய்ப்பு கொடுத்தான். சார் ஒரு வாய்ப்பு இருக்கு வாங்க சார் அப்படின்னா போனேன். இன்னைக்கு உங்க முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கேன் நான் சக்சஸ்ஃபுல் பர்சனா. ஹெல்ப் அதர் பீப்புள் டு சக்சீட் யூ வில் பி சக்சீட். நீ எப்ப அடுத்தவங்களுக்கு உதவி பண்ண ஆரம்பிச்சு நீ ஜெயிச்சிருவ. நான் வாழ்க்கையில் நான் திங்க் பண்றதுதான். யார் என்ன பண்ணாலும் சரியே, யார் என்ன சொன்னாலும் சரியே, என் லைஃப்ல கிட்டத்தட்ட நான் ஒரு 10 லட்சம் பேருக்காவது வாய்ப்பு கொடுக்காம விட மாட்டேன். நான் ஒரு 10 லட்சம் பேருக்காவது வாய்ப்பு கொடுக்காம விட மாட்டேன். வாய்ப்பு கொடுத்துட்டே தான் இருப்பேன், வாய்ப்பு கொடுத்துட்டே தான் இருப்பேன். என்னோட வேலை தேலோட வேலை கொட்டுறது, என்னோட வேலை வாய்ப்பு கொடுக்கறது. புரியுதுங்களா? நான் வாய்ப்பு கொடுத்துட்டு தான் இருப்பேன். புத்தர் சொல்ற அந்த புனிதமான வேலையை, உலகத்திலே புனிதமான வேலை எதை தெரியுங்களா? அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறது. இதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதேதான் 1960ல ஒரு ஒரு மனுஷன், அவர் யாருன்னு நான் சொல்றேன். அவர் என்ன பண்றாரு, ஒரு 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 குக், அவரு நல்லா கேட்டுக்கோங்க, ஒரு குக் சாப்பாடு செஞ்சுட்டு இருக்காரு. அப்ப வந்து அந்த சாண்ட்விச் எல்லாம் செஞ்சு கொடுத்துருவாங்க. அவர் ஹோட்டல் போய் கொடுத்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி அவர் செஞ்சுட்டு கொடுத்துட்டே இருக்காரு. ஒரு டைம் ஒருத்தன் அந்த ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இருந்த ஒருத்தர் வந்து புக்கை விட்டுட்டு போயிடுறாரு. அந்த புக் தான் ஜெய்பால் கெட்டி எழுதின சக்சஸ் பிரின்சிபல் புக். அந்த புக் என்ன பண்றாரு, அந்த சர்வர் இருக்காரு இல்லையா, யாரை விட்டுட்டு போயிடாரு, வந்து கிச்சன்ல வச்சுட்டு போயிடுறாரு. இவர் ஃப்ரீயா இருக்கும்போது படிக்கலாம்னு சொல்லிட்டு படிக்கும் போது அந்த 6 பாயிண்ட படிச்சிட்டாரு. மனுஷன் அந்த 6 பாயிண்ட படிச்ச உடனே இவருக்கு ஏதாச்சும் சாதிக்கணும்னு தோணுச்சு. புரியுதுங்களா? நல்லா கேட்டுக்கோங்க. அந்த 6 பாயிண்ட்ல எங்கேயுமே எஜுகேஷனை பத்தி சொல்லல. படிச்சாதான் ஜெயிக்க முடியும்னு சொல்லவே இல்லை. பிசினஸ்க்கு படிப்புக்கும் சம்மந்தம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. ஆனா நமக்கு படிப்பு வேணும். எதுக்காகனாக்க நமக்கு பின்னாடி பேர் போட்டுக்கிறதுக்கு 4 பேர் சும்மா ஒரு கெத்துக்காக நம்மளுக்கு வேணும். பட் ஆனா அதாவது ஜெய்பால் கெட்டி படிப்பை பத்தி எங்கேயுமே சொல்ல. சக்சஸ்க்கும் படிப்புக்கும் சம்மந்தம் கிடையாதுங்க. சக்சஸ்க்கும் பணத்தை, அதாவது படிப்புக்கும் பணத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. புரியுதுங்களா? பட் ஆனா தேவைதான், அதுவும் அதுவும் தேவை. ஆனா அந்த 6 பாயிண்ட் எங்கேயுமே அவர் சொல்லல. இத்தனைக்கும் அவர் படிக்காத ஒரு குக்கு. அவருக்கு தான் ஜெயிக்க முடியும்ன்ற நம்பிக்கை வந்துச்சு புக் படிச்ச உடனே. அவர் என்ன பண்றாரு, புதுசா எதனா சாதிக்கணும் இல்லையா, ட்ரேட் வித் ட்ரெண்ட் அண்ட் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு, ஏன் நம்ம வந்து பிரெட்டுக்கு நடுவுல காய்கறிகள் வைக்கணும், சிக்கன் வச்சு நம்ம பர்கர் பண்ணலாம்னு சொல்லிட்டு புதுசா ஒரு பர்கர்லாம் ஆரம்பிச்சு பண்றாரு. அதனால வியாபாரம் ஆகுது. அப்புறம் அவரு ஓன் பிசினஸ் பண்ண சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, தன் வேலையை ரிசைன் பண்ணிடுறாரு. ரிசைன் பண்ணும்போது திட்டுறாங்க, ஐயோ இந்த வேலையை விட்டு நீ ஒரு குக்கை என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. அவர் தான் முதல் தெருவில் கடை போட்டவர். தெருவில் நம்ம இட்லி கடை போடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி முதல்ல அமெரிக்கால கடை போடுறாரு. அந்த கடையை போட்டதுக்கு அப்புறம் அவர் பர்கர், சிக்கன் பர்கர், எக் பர்கர், அந்த மாதிரி எல்லாம் நான்வெஜ் பர்கர் எல்லாம் விற்கிறாரு. நல்ல வியாபாரம் கட்டுது, நல்ல வியாபாரம் கட்டுது. அவர் என்ன தெரியுமா பண்றாரு, ஹெல்ப் அதர் பீப்புள் டு சக்சீட், டைவர்சிஃபை சோர்ஸ் ஆஃப் இன்கம் எல்லாம் பண்ணணும் இல்லையா, அவர் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. அப்போ யாரை வைக்கிறதுன்னு தெரியல. எல்லாருமே லாபமே வரமாட்டேங்குது. ஏன்னா எல்லாரும் ஏமாத்திட்டு போயிடுறாங்க. நேர்மை கிடையாது. அவர் மாதிரி எல்லாரும் நேர்மை கிடையாது. அப்போ சொந்தக்காரங்களுக்கு தான் வாய்ப்பு கொடுக்குறாரு, ஃப்ரெண்ட்ஸுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. அப்போ தங்கச்சி நான்சிக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. தங்கச்சிக்கு ஒரு டீல் பண்றாரு. அந்த டீல் தான் அவர் இன்னைக்கு வரைக்கும் பண்ணிட்டு இருக்குது. என்னன்னா, தங்கச்சி, அதாவது உனக்கு எல்லாமே கொடுத்துட்றேன் நான். உன்னோட வேலை என்ன தெரியுமா, நீ வியாபாரத்தை மட்டும் பார்த்துக்கோ, கல்லால உட்காரு. நீ சம்பாதிக்கிற 100 ரூபாயில 96 ரூபாய் நீ எடுத்துக்கோ. எல்லா பொருளும் நான் கொடுத்துட்றேன். 96 ரூபாய் நீ எடுத்துக்கோ. 4 ரூபாய் மட்டும் எனக்கு கொடுன்றாரு. 4 ரூபாய் மட்டும் தான் வாங்குறாரு ஒருத்தர் கிட்ட. 100க்கு 4 ரூபாய், 4% தான் லாபமே வாங்குறாரு அவரு. அப்ப கூட அவர் உலகத்தோட 52வது பணக்காரன் ஆனாரு. அவர் தான்
ரே கிராக் மெக்டொனால்ட் அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட்டை உருவாக்கி இருக்காரு. இன்னைக்கு உலகம் பூரா 30,000 ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு மேல இருக்குங்க. இன்னைக்கு இதே நான் பேசிட்டு இருக்கிற இடத்துல அவருக்கு ஒரு 3 ரெஸ்டாரண்ட் இருக்கு இங்க. அதுக்கு பெங்களூர்ல இன்னும் அதிகமா இருக்கு. தெரு தெருவில் இருக்கு. எல்லா மால்லயும் அவர் ரெஸ்டாரண்ட் இருக்கு. புரியுதுங்களா? இன்னைக்கு அவர் 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 அந்த மாதிரி ஒரு ஃபேமஸான ஒரு ரெஸ்டாரண்ட் உங்களுக்கே தெரியும். ரொம்ப ஃபேமஸான ரெஸ்டாரண்ட். ஒரு பிரெட் அதுல 150 200 ரூபாய் இருக்கும். ஒரு 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 பர்கர் 300 400 ரூபாய் அங்க பிரைஸ். சோ அந்த அளவுக்கு இன்னைக்கு வியாபாரம் இந்தியால பண்றாரு அப்படின்னா அவர் அமெரிக்கால அப்பவே பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவர் 1960ல ஸ்டார்ட் பண்றாரு. ரே கிராக்ன்றவர் அந்த புக்ல எழுதின 6 பாயிண்ட நம்பி அவர் இறங்குறாரு. அந்த 6 பாயிண்ட் அவர் கை கொடுத்தது எனக்கும் கை கொடுத்ததுங்க. அந்த 6 பாயிண்ட் இதுதாங்க அந்த ஆயத்தோட ரே கிராக் பண்ண விஷயங்கள். ரே கிராக் மட்டும் இல்ல, நீங்களும் ஒரு ரே கிராக் தான், நானும் ஒரு ரே கிராக் தான். புரியுதுங்களா? நாம எல்லாம் வியாபாரம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னாக்க இந்த மாதிரி சிம்பிளா திங்க் பண்ணா பெரிய லெவலுக்கு வரலாம். பெரிய லெவல் திங்க் பண்ணா சிம்பிளா இருந்துட்டு போயிட வேண்டியதுதான். புரியுதுங்களா? சோ இதான் பிரான்சைஸ் சிஸ்டம். ஆனா நாம பண்றது அது கிடையாது. நாம பண்றது நெட்வொர்க் மார்க்கெட்டிங். நம்ம டைரக்டா எல்லாருக்கும் லாபமும் கொடுக்குறோம். இன்னைக்கு எனக்கு டியூ சாஃப்ட்ல 6.4% பிளஸ் 9.4% இன்கம் கிடைக்குதுங்க. அது இல்லாம இன்னும் ட்ரைனிங் அது இதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா இன்கம் எனக்கு கிடைக்குது. கிட்டத்தட்ட நான் வந்து அஹ், ரொம்ப அதிகமா சம்பாரிச்சிட்டு இருக்கேன். எனக்கு தேவையானதை விட அதிகமா நான் நினைச்சதை விட நான் ரொம்ப நல்லா சம்பாரிச்சிட்டு இருக்கேங்க இதெல்லாம். ஓகே. ஸோ நம்ம ஒரு கால்குலேஷன் பண்ணலாம். நார்மல் ஜாப் அண்ட் பிசினஸ்க்கு டீம் ஒர்க் பார்க்கலாம். நார்மல் பிசினஸ்ல ஜாப் போனீங்கன்னா நீங்க தனியா தான் வேலை செய்யணும். டீம் ஒர்க் அவங்களுக்கு ஆனா உனக்கு கிடையாது. இங்க உங்களுக்கு மேன் பவர் நாங்களே பண்ணி கொடுப்போம். அதே மாதிரி நீங்களும் உருவாக்க முடியும் டீம் ஒர்க்ல. இங்க ஜாப் லைஃப் லாங், எங்க தாத்தா அப்பா பண்ண லைஃப் லாங் ஒர்க் பண்ணி சும்மாவாக இருக்காங்க. ஆனா இங்க ஒரு 1 to 2 இயர்ல, நான் ஓப்பனா சொல்றேங்க, 1 to 2 இயர்ல நீங்க சரியான ஒரு லீடரா இருந்தீங்கன்னா, நீங்க நல்ல சப்மிஷனோட, நல்ல மென்டர்ஷிப்ல, நான் சொல்றது நல்ல மென்டர்ஷிப்ல, நல்ல மென்டர்ஷிப்ல நீங்க இருந்தீங்கன்னா, நீங்க ஓ ஹோ 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 போயிட்டே இருப்பீங்க. நான் எப்படி தெரியுமா? எனக்கு வளர்ச்சியில தடையான மென்டர்ஷிப்பை மாத்திட்டு போயிட்டே இருப்பாங்க நானு. அந்த மாதிரி தான் நான் வளர்ந்தேன் நான். புரியுதுங்களா? ஸோ 1 or 2 இயர்ஸ்ல உங்களுக்கு ஒரு பேஸ உருவாக்கிடலாங்க இதுல. அதே மாதிரி ஸ்டேபிள் இன்கம் தான். 5,000 5,000, 10,000 பணம். இங்க அப்படி கிடையாது. நான் 2,500 ரூபாய் ஸ்டார்ட் பண்ணேன். இன்னைக்கு லட்சங்கள்ல சம்பாதிக்கிறோம். புரியுதுங்களா? ஆன்கோயிங் ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் நீங்க சம்பாதிக்க முடியும். தொழில்னாவே ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் தாங்க. நீ பொட்டி கடை வச்சிருந்தா கூட அடுத்து உன் பையன் உன்னோட பேரன் பாத்துக்குவான். புரியுதுங்களா? ஆனா ஒரு ஜாப நீ ஐஏஎஸ் அதிகாரியா இருந்தா கூட உன் பையன் ஐஏஎஸ் வர முடியாது. புரியுதுங்களா? சோ இதுதான் ஜாப்ல இருக்கிற விஷயங்கள். நீ இந்த நாட்டோட பிரைம் மினிஸ்டர்னா கூட உன் பையன் நாட்டோட பிரைம் மினிஸ்டர் வர்றது எலெக்ஷன்ல போய் ஜெயிச்சாதான் வர முடியும். ஆனா பிசினஸ் அம்பானியோட பையன் அப்படியே அம்பானியா மறுபடியும் ஃபாலோ பண்ணுவான். அப்படியே பிசினஸ் மேனா வருவான். இன்னைக்கு பாருங்க, சச்சினோட பையன் மறுபடியும் சச்சின் மாதிரி வர முடியல. ஆனா அம்பானியோட பையன் அம்பானி மாதிரியே வந்தான். இதுதான் பிசினஸ்க்கும் மத்த இதுக்கும். ரஜினியோட பசங்க நல்லா வர முடியல. கமலஹாசனோட பசங்க நல்லா வர முடியல. ஆனா அவங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனா பிசினஸ் மேன் பசங்க பிசினஸ். தமிழ்நாடு வசந்த் அன்கோ, அவங்க அப்பா வசந்த் அன்கோட ஓனர் இறந்துட்டாரு. பட் ஆனா பையன் அந்த பிசினஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கான். திங்க் திங்க் பண்ணுங்க. புரியுதுங்களா? ஸோ நீட் எக்ஸ்பீரியன்ஸ். ஜாபுக்கு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், ஸ்கில் இருக்கணும், பிக் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும், பாப்பா படிச்சிருக்கணும். இங்கெல்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க. நீ மனுஷனா இருந்தா போதும், மற்றதெல்லாம் நாங்க சொல்லி தந்துடுறோம். புரியுதுங்களா? இது எல்லாமே நாங்க சொல்லி கொடுக்கணும். நீங்க கிருஷ்ணர் அதாவது அர்ஜுன மாதிரி வந்தா போதும். கிருஷ்ணர் மாதிரி இங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஜாப்ல செக்யூரிட்டி இல்லைங்க. சும்மா சொல்லுவாங்க ஜாப் செக்யூரிட்டி செக்யூரிட்டி மாசம் மாசம் காசு கொடுக்குதுன்ட்டு. டெய்லி சம்பாதிக்கலாங்க பிசினஸ்ல, வாரம் வாரம் சம்பாதிக்கலாங்க, ஃபுல் செக்யூரிட்டிங்க. புரியுதுங்களா? இதெல்லாம் நான் அனுபவிச்சு சொல்றேன், என்னோட மனசார சொல்றேன். நான் ஜெயிச்சிருக்கப்ப சொல்றேன். இதெல்லாம் நான் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லல, ஜெயிச்சுட்டு தான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோ நான் ஜெயிச்சுட்டு போட்டுட்டு இருக்கேன். அதே மாதிரி ஜாப்ல ரிஸ்க் இருக்குங்க. பேச்சு கேட்கலாம் தூக்கிடுவாங்க. நிறைய பொறாமை, நிறைய விஷயங்கள் இருக்கு. ஜாப் பண்ணாதான் எனக்கு தான் தெரியும் அது எவ்வளவு பெரிய காம்ப்ளிகேட்டான விஷயம் சொல்லிட்டு. டீம் ஒர்க், அதாவது இங்க எந்த ரிஸ்க்கும் கிடையாது. உங்களுக்கு தாங்குன்னு தாங்குவாங்க. உங்களுக்கு நல்லா காப்பாத்துவாங்க. உங்களுக்கு ஏன் அவங்க நம்ம சம்பாதிக்கிற காசை கூட உங்களுக்கு கொடுத்து காப்பாத்துவாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு என்ஜாய் பண்ண வைப்பாங்க. உனக்கு ரிஸ்க் எடுக்க விட மாட்டாங்க. புரியுதுங்களா? சோ இதுதான் ஒரு நார்மல் பிசினஸ்க்கும் ஒரு டீம் ஒர்க் உள்ள வித்தியாசம். டீம் ஒர்க் வந்தா நீங்க ஜெயிச்சிடலாங்க. அதே மாதிரி நம்ம ஸ்கூல்ல காலேஜ்ல நமக்கு என்ன சொல்லி தர மாட்டாங்க தெரியுங்களா? புரிஞ்சுக்கோங்க. வியாபாரம் சொல்லி தர மாட்டாங்க. ஹவு டு திங்க், யோசிக்காத, மனப்பாடம் பண்ணிட்டு வா போ அப்படின்வாங்க. பேச்சுவார்த்தை பண்றது சொல்லி பேசவே கூடாதுன்னு ஸ்கூல்ல எல்லாம். பேசக்கூடாது, நீ வாய் மூணு கீழே நான் சொல்றத. ஏன்னா அப்படி நமக்கும் மெச்சூரிட்டி கிடையாது. அதே மாதிரி ஃபெயிலியர் எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு சொல்லி தர மாட்டாங்க. நீ மாடு மேய்க்கு தானே லாய்க்கு, நீ எல்லாம் உருப்பட மாட்டடா, நீ ஒரு நாளைக்கு பாரு, நீ போய் எங்கேயாவது பிச்சை எடுத்துட்டு இருப்ப, நீ நினைச்சு பாப்ப. இப்படிதான் நெகட்டிவாவே ஸ்கூல்ல பேசுவாங்க. உன்னால முடியும்டா அப்படின்ற வார்த்தையே வாத்தியாருங்க வாயில வராது. புரியுதுங்களா?
டைம் மேனேஜ்மெண்ட்டா, நீ லேட்டா வந்தியா, நீ எல்லாம் இப்படிதான் அப்படிதான் ஒண்ணு சொல்லித்தர மாட்டாங்க. மணியா, ஏய் மணியெல்லாம் யோசிச்சேன்னா நீ உன் வாழ்க்கையில வீணா போயிடுவ. மணியெல்லாம் பத்தி யோசிக்கவே கூடாது. இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி யோசிக்கவே கூடாது. சக்சஸ் பிரின்சிபல்லாம் என்ன, நல்லா படி போதும், அவ்வளவுதான். புரியுதுங்களா? அதே மாதிரி பேஷன், இப்பதான் இருக்கக்கூடாது. நீ நல்லா மார்க் எடு, நீ நிறைய மார்க் எடு, அவ்வளவுதான். நீ நிறைய மார்க் எடு. மணியை ஹேண்டில் பண்றதா கூடாது. நீ மணியை ஹேண்டில் பண்ணவே கூடாது. அதே மாதிரி ஒரு இம்பாக்ட் எப்படி ஏற்படுத்துறது, அதனை சீன் போடுறியான்னு வாங்க, உன்னை விட மாட்டாங்க. பிசினஸ் ஸ்டார்ட் பண்றியா, நீ தொழிலதிபராக போறியா, டேய் படிச்சுட்டு வேலைக்கு போற வழியா படுறா அப்படின்னு வாங்க. டேக்ஸா, அப்படி ஒரு சப்ஜெக்டே நம்மளுக்கு கிடையாது. ஏன், இன்னைக்கு எம்பிஏ படிக்கிறவனுக்கு, பிபிஏ படிக்கிறவன், பிகாம் படிக்கிறவனுக்கு கூட டேக்ஸை பத்தி தெரியறதுல வேலைக்கு ஓடி போயிடுறாங்க. புரியுதுங்களா? கம்யூனிகேட், நீ பேச்சு போட்டில கலந்துக்கோ, ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிக்கோ, ஆனா கம்யூனிகேட் பண்ணாத. புரியுதுங்களா? சோ இந்த குட் எக்ஸ்பீரியன்ஸ்னா என்னன்னு நம்மளுக்கு ஸ்கூல் சொல்லி தர மாட்டாங்க. ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் சொல்லி தர மாட்டாங்க. மார்க் ஷீட்டை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ரியல் எஸ்டேட்டா அப்படின்னா என்னன்னு நமக்கு சொல்லி தர மாட்டாங்க. ஸோ வாழ்க்கையில முக்கியமான இந்த 16 விஷயங்கள் ஸ்கூல் காலேஜில் நமக்கு சொல்லி தரவே மாட்டாங்க. பிசினஸ்ல டியூ சாஃப்ட்ல உங்களுக்கு நாங்க சொல்லி தருவோம். புரியுதுங்களா? எனக்கு அதான் சொல்லி கொடுத்தாங்க இன்னைக்கு. அதே மாதிரி ஒய் டியூ சாஃப்ட், ஏன் டியூ சாஃப்ட் பண்ணணும்? லேட்டஸ்ட் ட்ரெண்டுங்க. 50,000 பிளஸ் கொஸ்டின் ஆன்சர்ஸ் காமன் என்ட்ரன்ஸ் ப்ரிப்பரேஷன். இந்த இந்தியாவில் இருக்கிற மொத்த என்ட்ரன்ஸ் ஜேஐ, என்ஐடி, நீட்டு, டிஎன்பிசி, அது இதுன்னு A to Z நீங்க படிச்சுக்கலாங்க. லா பத்தி, மெடிக்கல் பத்தி, சயின்ஸ் பத்தி, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், ஜியாகிரபி, ஹிஸ்டரி, A to Z. நீங்க இந்த 54,000 கொஸ்டின் ஆன்சர்ஸ் இன்னும் அப்டேட் ஆயிட்டு தான் இருக்கு. 200% ஆன்லைன் ஆஃப்லைன் ப்ரோக்ராம் இருக்கு. ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்கு இதுல. 25 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், சாரிங்க 26 இயர்ஸ் ஆக போகுது இப்போ. 25 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம டியூசாஃப்ட்க்கு இருக்கு. 300% growth, 100% வெற்றிங்க இதுல. 100% வெற்றி. பைனரி சிஸ்டம் இது. கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண பாருங்க. இந்தியால பைனரி பிளான் மட்டும்தான் அப்ரூவல், மற்றது எல்லாமே இல்லீகலுங்க. உங்களுக்கு நான் ஒரு அட்வொகேட்டா நான் சொல்றேன், பைனரி பிளான் மட்டும்தான் இந்தியாவில் அனுமதி கொடுத்துருக்காங்க. இதை தவிர வேற எதுவுமே தப்பு தான். அப்புறம் உங்க இஷ்டம். பைனரி பிளான் மட்டும்தான் லீகல். நீங்க நெட்ல அடிச்சு பாருங்க வந்துடும். புரியுதுங்களா? இது ரிவர்ஸ் கிரே கிடையாது. இதுல வந்து நஷ்டமே கிடையாது. இதுல இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. ₹1 நஷ்டம் கிடையாது. தொழிலுங்க, லாபம் மட்டும்தாங்க இதுல. இந்தியா புவர் கண்ட்ரி. அன்எம்ப்ளாய்மெண்ட், இல்லிட்ரஸி, இன்ஃபிளேஷன், பாப்புலேஷன் அதிகமாயிட்டு தான் இருக்கு. ஆனா இங்க நம்ம டியூஸ் ஆஃப்ல இன்கம் அதிகம் பண்ணிக்கலாம். வாரத்துக்கு 1,92,200 வரைக்கும் சம்பாதிக்கலாம். மாசத்துக்கு 7,68,000 வரைக்கும் நீங்க சம்பாதிக்க முடியும், 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 பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகே. சோ அதே மாதிரி ட்ரீம்ஸ் எப்படி இருக்கணும் சார்? ஒரு கனவுன்னா, ஒரு நம்ம வீட்டுக்கு கொடுக்குற கிஃப்ட் 50 லட்சம் வீடு கட்டணும், ஒரு 10 லட்சத்துக்கு மேல ஒரு கார் வாங்கணும், வேர்ல்டு டூர் போகணும். இப்போ நெக்ஸ்ட் மந்த் நாங்கள் போக போறோம். ஃப்ரீ டைம் நிறைய இருக்கணுங்க. நமக்கு நிறைய ஃப்ரீ டைம் இருக்கணும். பேங்க் பேலன்ஸ் ஒரு 50 லேக்ஸ் நம்ம அக்கௌண்ட்ல எப்பவுமே இருக்கணும். அம்மாக்கு உடம்பு சரியில்லாம போகலாம், அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போகலாம், பசங்களுக்கு படிப்புக்கு தேவைப்படலாம், வேற ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படலாம், அர்ஜென்ட் செலவு தேவைப்படலாம். 50 லட்சம் ரூபாய் நார்மல் கேஷ் நம்ம கிட்ட இருக்கணுங்க. இதெல்லாம் எப்படி இருக்குன்னா எமோஷனலா இருக்கணும். ட்ரீம்ஸ் எப்படி இருக்கணும்? எமோஷனலா இருக்கணும். யாரெல்லாம் உங்க வீட்டை உண்மையாவே நேசிக்கிறீங்களோ, பாருங்க, அப்பா அம்மா பிசினஸ்க்கு வேணான்னு சொன்னாங்க, எங்க வீட்டுல வேணான்னு சொன்னாங்க, இருந்தாலும் அவங்கள நான் கைவிட முடியாது. அவன் என்னோட அம்மா, எங்க அப்பா, என்னோட என்னோட குழந்தைங்க, என்னோட தங்கச்சி, என்னோட என்னோட ரிலேஷன்ஸ். அவங்க 1000 தேல் மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கு நல்லது செய்யறதுக்கு தான் நாம இருக்கோம். அது எமோஷனலா இருக்கணும். இவங்க கிட்ட நம்ம ரெஸ்பெக்ட் எதிர்பார்க்க கூடாது. இவங்களுக்கு நல்லது பண்றதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். புரியுதுங்களா? சோ ட்ரீம் ஷுட் பி எமோஷனலா இருக்கணும். இது வந்து டச்சிங்கா இருக்கணும். ஏன் வீடு கட்டணும், ஏன் கார் வாங்கணும், ஏன் வேர்ல்டு டூர் போகணும், ஏன் ஃப்ரீ டைம் வேணும், ஏன் உங்களுக்கு பேங்க் பேலன்ஸ் அவ்வளவு காசு இருக்கணும் அப்படின்றது உங்களுக்கு எமோஷனலா இருக்கணும். அடுத்தவங்க பத்தி யோசிக்காதீங்க. உங்களுக்கு இதெல்லாம் தேவை. புரியுதுங்களா? இதை நீங்க யோசிங்க. ரைட் வே என்ன? டார்கெட் ஃபைனான்சியல் ஃப்ரீடம் ஆகணும் என் லைஃப்ல. இதான் ரைட் வே. எஸ், கரெக்ட் யூ ஆர். நீ ஃபைனான்சியல் ஃப்ரீடம் ஆகுறனா நம்ம நாட்டை உயர்த்த போறோம்னு அர்த்தம். அதே மாதிரி ட்ராக் என்ன சார்? டீம் ஒர்க். நான் மறுபடியும் சொல்றேன், யூ பில்ட் த டீம், டீம் பில்ட் யுவர் பிசினஸ், யுவர் பிசினஸ் பில்ட் யுவர் ட்ரீம்ஸ். டீம் ஒர்க் பண்ணா மட்டும் தாங்க சாதிக்க முடியும். டீம் ஒர்க், நல்லா சொல்றேன் கேட்டுக்கோங்க இன்னிலிருந்து. டீம் ஒர்க். டீம்ல இருக்க யாரையுமே குறை சொல்லாதீங்க. அது யாருமே குறை சொல்லாதீங்க. எல்லாருமே ஏத்துக்கோங்க, அட்ஜஸ்ட் பண்ணிப்போங்க. அதான் டீம் ஒர்க். புரியுதுங்களா? நீங்க டீம் ஒர்க் பண்ணீங்கன்னா ஜெயிச்சிடலாங்க. டீம் ஒர்க். வெஹிக்கிள் டியூ சாஃப்ட். டியூ சாஃப்ட். டியூ சாஃப்ட் வண்டியில
நீங்க ஃபைனான்சியல் ஃப்ரீடம் போய் அடையணும்னா நீங்க டீம் ஒர்க் பாருங்க. டிரைவர் யாரு? ஜிஐஜி நாங்க இருக்கோங்க. நாங்க இருக்கோம். உங்களுக்கு என்ன தேவை சொல்லுங்க, செஞ்சு கொடுத்து நாங்க இருக்கோம். ஜெனிசிஸ் இன்டர்நேஷனல் குரூப் நாங்க இருக்கோம். மனசு விட்டு பேசுங்க, வாங்க பேசுங்க, பயப்படாதீங்க. புரியுதுங்களா? டிரைவிங் ஃபோர்ஸ் உங்களோட ட்ரீம்ஸ் தான். ட்ரீம்ஸ் இருந்தா கம்யூனிகேட் பண்ணுங்க, ரைட் வே சூஸ் பண்ணுங்க, வாங்க. இதுவரையும் என்கிட்ட பேசி கண்டினியூ இருங்க அத்தனை பேரும் ஜெயிச்சிருக்காங்க. நான் 100% நான் வந்து உங்களுக்கு கேரண்டிங்க சக்சஸ்க்கு. நான் சொல்றேன் பாருங்க, என் பேர் ரவிச்சந்திரன். நான் 100% உங்களுக்கு கேரண்டிங்க சக்சஸ்க்கு. 100%. என்கிட்ட நீங்க கண்டினியூவா கம்யூனிகேட்ல இருக்கீங்க அப்படின்னா யூ ஆர் என் 100% சக்சஸ்ஃபுல். நல்லா கேட்டுக்கோங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவங்க இன்னைக்கு எக்ஸ்யூ கார்ல இருக்காங்க. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நம்பி வந்தவங்க இன்னைக்கு எக்ஸ்யூ கார்ல இருக்காங்க அப்படின்னா ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க நான் எந்த அளவுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோம்னு சொல்லி. சோ நம்பி வந்தவங்க 100% வெற்றியோட இருப்பீங்க. என்னை நம்பி வந்தீங்கன்னா அடுத்த 6 மாசத்துல உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும். அடுத்த 1 வருஷத்துக்கு உங்ககிட்ட கார் இருக்கும். அடுத்த 3 வருஷத்துல வீடு இருக்கும். ஜெயிச்சிடலாம் நீங்க. இதுக்கு நான் கேரண்டி. ஓகேங்களா? சோ ஆர் யூ ரெடி? நான் கேரண்டி. நான் கமிட்மெண்ட் கொடுக்கலாம் பயப்படுறது இல்லை. நான் செய்ய போறேன், அப்புறம் எனக்கு பயம். சோ ஐ எம் கேரண்டி. ஓகே, டேக் கமிட்மெண்ட். இப்ப பாருங்க, நான் கேரண்டி. பட் ஐ வில் பி சின்சியர் டு மை ட்ரீம்ஸ். நான் என்னோட கனவுக்காக சின்சியரா இருப்பேன். ஐ வில் பி ரெடி டு லேர்ன் அண்ட் லிசனிங். நான் கேட்கறதுக்கும் நான் வந்து செய்யறதுக்கும் லேர்ன் பண்றதுக்கும் கத்துக்கிறதுக்கும் நான் ரெடியா இருக்கேன். ஓகேவா? நல்லா கேட்டுக்கோ. நிறைய பேருக்கு அவசரங்க. புதுசா வராங்க, 17 வருஷம் 18 வயசு 19 வயசுல வந்து அவசரப்படுறாங்க. இப்போ எனக்கு வந்து கல்யாணம் பண்ணணும்னு ஆசை, குழந்தை பெத்துக்கணும்னு ஆசை. என்னதான் இருந்தாலும் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு கல்யாணம் பண்றதுக்கு 2 3 மாசம் ஆயிடும். நான் வெயிட் பண்ணி தான் ஆகணும். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் 10 மாசம் கழிச்சு குழந்தை பிறக்கலாம், அது கூட கேரண்டி இல்ல. ஆனா அங்க நிறைய பேருக்கு என்ன தெரியுமா சார், எனக்கு இன்னைக்கு காலையில கல்யாணம் பண்ணி ஈவினிங் குழந்தை பெத்தணும் சார். இந்த அளவுக்கெல்லாம் டியூஸ், அதாவது எந்த பிசினஸும் ஃபாஸ்ட் கிடையாதுங்க. அப்படி ஒரு பிசினஸ் இந்த உலகத்துல கிடையாதுங்க. புரியுதுங்களா? ஜெயிச்ச அத்தனை பேரும் 10 15 வருஷம் ஸ்ட்ரகிள் பண்ணவங்க தான். சோ ஃபர்ஸ்ட் 6 மாசம் லேர்ன் பண்ணுங்க. அதுல வர ரிசல்ட் கிடையாது. அது எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு 6 மாசம் பிசினஸ் படிங்க. என்ன நடக்குதுன்றத படிங்க. அடுத்தது ஒரு 6 மாசத்துல இருந்து ஒரு வருஷம் வரைக்கும் பிசினஸ் பில்ட் பண்ணுங்க. பொறுமையா பில்ட் பண்ணுங்க. குறை சொல்லாதீங்க. எக்ஸ்பீரியன்ஸ மனசுல வச்சுக்கோங்க. டீச் பண்ணுங்க, லேர்ன் பண்ணுங்க. ஒரு 1 இயர் கழிச்சு இன்கம் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு 1 இயர் 2 இயர் 3 இயர் கழிச்சு. எனக்கெல்லாம் இன்கம் ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ள ஒரு 2 3 இயர்ஸ் ஆயிடுச்சுங்க. 2 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கு ஒரு ரெகுலர் இன்கம் கிடையாது. ரெகுலர் இன்கம் எனக்கு ஸ்டார்ட் ஆனதுக்கு கிட்டத்தட்ட பிசினஸ்ல ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு 6 வருஷம் கழிச்சு தான் ரெகுலர் இன்கம் ஸ்டார்ட் ஆச்சுங்க. வீக்லி ஒரு 20 to 25,000 ஸ்டார்ட் ஆச்சு. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் ஒரு 7 இயர்ஸ்ல வீக்லி மந்த்லி 2 லேக் வரைக்கும் டச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நீங்க கால்குலேஷன் பண்ணிக்கலாம் என்னோட இன்கம் பொறுத்து. புரியுதுங்களா? ஸோ நீங்க சின்சியரா இருங்க. லேர்ன் பண்ணுங்க, லிசன் பண்ணுங்க. 6 மாசம் லேர்ன் பண்ணுங்க. பிசினஸ்க்கு வந்த உடனே ஓ ஐயோ நான் எனக்கு வரமாட்டாங்க சார், யாரும் வரமாட்டாங்க சார், யாரும் வரமாட்டாங்க சார் இது பண்ணாதீங்க. நாங்கெல்லாம் கூப்பிட்டு பல வருஷம் வராம இருந்தாங்க. அதெல்லாம் பிசினஸ்க்கு நீங்க அதாவது ப்ரீ பிளான் பண்ணாதீங்க, ப்ரீ ஜட்ஜ் பண்ணாதீங்க, ஓவர் திங்க் பண்ணாதீங்க. நாங்க என்ன சொல்றோமோ அது மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணா போதும். புரியுதுங்களா? ஓவர் திங்கிங்ல போயிடாதீங்க. நீங்க உங்களை பத்தி திங்க் பண்ணுங்க, உங்க ட்ரீம்ஸ் பத்தி திங்க் பண்ணுங்க. ஓகேங்களா? ஒரு 1 or 2 இயர்ஸ் ஆயிடும் இன்கம் பண்றதுக்கு. அது கூட ஜாஸ்தி இன்கம் வராது. ஒரு 5 6 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க ஒரு காலேஜ் கூட போறீங்க. ஃபர்ஸ்ட் இயர் ஒரு மாதிரியா இருக்கும். செகண்ட் இயர் நீங்க டான் ஆயிடுவீங்க அந்த காலேஜ்ல பாருங்க. உங்களுக்கு எல்லாமே தெரியும். புரியுதுங்களா? ஒரு 6 மாசங்க. 6 மாசத்துக்கு அப்புறம் இந்த பிசினஸ் நீங்க தெரிஞ்சிடும். ஐடியா எப்படி ஆக்டிவேட் பண்றது, எப்படி எல்லாம் உள்ள வராங்க, எப்படி ஃபார்ம் ஃபில் பண்றது, எப்படி ஏ டு Z யூ வில் லேர்ன். அதுக்கு ஒரு பேசிக் ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. நீங்க ஒரு ஸ்பீக்கர் ஆயிடுவீங்க. உங்களுக்கு ஒரு டீம் ஃபார்ம் ஆயிடும். நீங்க உங்களுக்கு நீங்க ஒரு பைக் எடுத்துருவீங்க, லேப்டாப் எடுத்துருப்பீங்க. அதுக்கப்புறம் 1 or 2 இயர்ஸ்ல கார் எடுத்துருவீங்க. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பசங்க 6 மாசம் 1 இயர்ல கார் நிறைய பேர் எடுத்திருக்காங்க. இப்ப கூட ஒருத்தர் எடுக்க போறாங்க. சோ இதனால இதெல்லாம் வார வாரம் இப்பெல்லாம் அச்சீவ்மெண்ட் ஆயிடுச்சு. டெய்லி ஒருத்தர் அச்சீவ் பண்றாங்க, லெவல் அச்சீவ் பண்றாங்க, வாரத்துக்கு ஒரு பைக் எடுக்கிறாங்க, மாசத்துக்கு ஒரு கார் எடுக்கிறாங்க இப்பெல்லாம். சோ வி ஹவ் அச்சீவ்டு. நாங்க நினைச்சதை விட நம்ம ரொம்ப அழகா போயிட்டு இருக்கோம். சுகர் ஐ வில் பி ரெடி டு போஸ்ட்போன் அண்ட் சாக்ரிஃபைஸ். இது ரொம்ப முக்கியமான விஷயம் நண்பர்களே.
வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு ஒரு எண்ணம் வந்ததுக்கு அப்புறம் சில விஷயத்துல போஸ்ட்பான் பண்ணிடுங்க. சில விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்ணிடுங்க. சார் எனக்கு தண்ணி அடிக்கிற பழக்கம் இருக்கு. கெட்ட வார்த்தை பேசுற பழக்கம் இருக்கு. எனக்கு ஊர் சுத்துற பழக்கம் இருக்கு. அடுத்தவங்களுக்கு புறம் சொல்ற பழக்கம் இருக்கு. எனக்கு அ எப்படி சொல்றது? லவ் பண்ற பழக்கம் இருக்கு. இதெல்லாம் விட்டுருங்க. சில விஷயத்த போஸ்ட்போன் பண்ணிடுங்க. சினிமா பார்க்கறது, சில ஃபிரெண்ட்ஸ் கூட ஊர் சுத்துறது, அ சில விஷயத்தெல்லாம் விட்டுருங்க. கொஞ்ச நாளைக்கு போஸ்ட்போன் பண்ணிடுங்க. ஓகே. தவறான ஃபிரெண்ட்ஸ் கூட சுத்துறது, இந்த இந்த கிரிக்கெட் விளையாடுறது, எங்கேயாச்சும் போயிட்டு வாலிபால் விளையாடிட்டு இருக்கிறது, வேற எதனா விளையாடிட்டு இருக்கிறது ஊர்ல. அதாவது நான் ப்ரொடக்டிவ் விஷயத்துல போஸ்ட் அவங்களோட டைம் வேஸ்ட் பண்றது, இதெல்லாம் விட்டுருங்க. விட்டுட்டு நீங்க கொஞ்ச நாளைக்கு அதுக்கப்புறம் மறுபடியும் போய் நீங்க ஊர்ல ஜாலியா இருக்கலாம். இப்ப நான் இருக்கிற மாதிரி. புரியுதுங்களா? சில விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்ணிடுங்க. பிசினஸ் பாதிக்கும் அப்படின்ற விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்ணிடுங்க. உங்களுக்காக இல்லனாலும் உங்க டீமுக்காக விட்டுருங்க. கண்டிப்பா உங்க டீம் அமையும் உங்களுக்கு. நல்ல டிரெஸ் கோட் பண்ணுங்க. நல்லா பேசுங்க. எல்லாம் விட்டு கொடுத்து போங்க. அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. யாரையுமே பொசசிவ் உருவாக்காதீங்க. அப்ளைன் கிட்ட டவுன்லைன் பழக விடுங்க. அதுதான் யாரோட ரெக்கையும் கட் பண்ணாதீங்க. பறக்க விடுங்க. தப்பு செய்யட்டும். தப்பு செஞ்சு திருந்தவன் தான் லீடர். சோ ஒரு ஒரு பழமொழி இருக்குது. அதாவது மிஸ்டேக்ஸ் ஆர் த ப்ரூஃப் தட் யூ ஆர் க்ரோயிங். எம்டி சார் அதான் சொல்லுவார். நீ மிஸ்டேக் பண்ற அப்படின்னா இதை செய்யறன்னு அர்த்தம். அதனால மிஸ்டேக் பண்ணட்டும், தப்பு பண்ணட்டும், அப்புறம் தான் அவன் திருந்துவான், அப்பதான் லீடர் ஆகுவான். நீங்க முன்னாடி தடுத்துலாம் நினைச்சீங்களா, எல்லாமே தடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க எல்லாமே தடுத்துட்டீங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஸோ அவசரப்பட்டு யாரையும் தப்பு பேசுறாதீங்க, அவசரப்பட்டு முடிவெடுத்துறாதீங்க, அவசரப்பட்டு யாருக்கும் மிஸ்கைட் பண்ணிடாதீங்க, அவசரப்பட்டுறாதீங்க. கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க, ரொம்ப அவசரப்பட்டுறாதீங்க. பொறுமையே பெருமை, அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ ஐ பி ரெடி டு சேஞ்ச் ஆஸ் நான் என்ன மாத்திக்கிறேன். எத்தனை பேர் நினைக்கிறீங்க என்ன மாத்தி கமெண்ட் பண்ணுங்க சார். என்ன மாத்திக்கிறேன் சார். இல்ல நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் சார். நான் ரொம்ப பொசசிவ், ரொம்ப ஈகோ சார். என் டவுன்லைன் அப்ளைன் கிட்ட பேசாம எனக்கு பிடிக்க மாட்டேங்குது சார். நான் சண்டை போட்டுறேன் சார். என் டவுன்லைன் லேட்டா வந்தா சண்டை போடுறேன், பிளானுக்கு வரலாம் சண்டை போடுறேன், செமினாருக்கு வரலாம் சண்டை போடுறேன், ட்ரைனிங் எடுக்கலாம் சண்டை போடுறேன், ஃபோன் எடுக்கலாம் சண்டை போடுறேன். என் நான் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அப்ளைன் டவுன்லைன் கிட்ட சண்டை போட்டுறேன் சார் அப்படின்னு. நீங்க மாத்திக்கோங்க. புரியுதுங்களா? நம்ம எப்போ ஒருத்தரோட தப்பு அட்ஜஸ்ட் பண்றோமோ அப்பதான் அவங்க நம்ம கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? சோ ஃபர்ஸ்ட் உங்களோட ஆட்டிடியூட மாத்துங்க. இதெல்லாம் நான் மாத்திக்கிறேன். கேரக்டரை மாத்துங்க. புரியுதுங்களா? ட்ரெஸ் கூட மாத்துங்க. சோ உங்களை நீங்களும் மாத்திக்கோங்க. சோ மாற்றம் ஒன்றே மாறாதது. இன்னைக்கு நீங்க மாறுங்க, வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம். ஓகேங்களா? பிரியாரிட்டிஸ் ஃபர்ஸ்ட் நீ கடவுளை நம்புங்க. கடவுளே எப்பவுமே என் கூட இருக்கு. நீ கண்டிப்பா நீ ஜெயிக்க வைப்ப. நான் ஜெயிப்பன்ற நம்பிக்கை வைங்க. உங்களோட குடும்பத்தை நம்புங்க. அவங்க உங்களுக்கு கைவிட்டாலும் நீங்க அவங்களை கைவிடாதீங்க. உங்க ஃபேமிலிஸ் பிரியாரிட்டி கொடுங்க. அப்பா அம்மா பேச்சு கேளுங்க. பிசினஸ்ல இல்ல, ஃபேமிலி விஷயத்துல கேளுங்க. அவங்க சொல்ற விஷயத்த நடந்துக்கோங்க. அவங்களை கொஞ்சம் ஹாப்பியா சந்தோஷமா வச்சு ட்ரை பண்ணுங்க. ஸ்டடிஸ் மேல கவனம் செலுத்துங்க. ஸ்டடிஸ் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இதுல இருந்து தான் நானே படிச்சு ஆரம்பிச்சேன். ஸ்டடிஸ் ஒரு நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் படிச்சா கூட போதும். அதே மாதிரி உங்களோட ஜாப், நீங்க என்ன ஜாப் பண்றீங்களோ அதையும் நேசிங்க, அதையும் செய்யுங்க. ஓகேங்களா? அடுத்தது உங்களோட டியூஸ் ஆஃப் பிசினஸ்ல உங்களோட கான்சென்ட்ரேஷன் கொடுங்க. ஸோ ப்ரியாரிட்டி பாருங்க. ஃபர்ஸ்ட் கடவுள் கொடுங்க, உங்க ஃபேமிலி கொடுங்க, உங்க ஸ்டடிஸ் கொடுங்க, ஜாபு கொடுங்க, டியூஸ் ஆஃப்ட் கொடுங்க. நான் என்னோட வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டியூஸ் ஆஃப்ட்க்கு 5வது இடம் கொடுத்தேன். இன்னைக்கு என் லைஃப்ல நான் முதல் இடத்துக்கு வந்துட்டேன். ஸோ டியூஸ் ஆஃப்ட் 5வது இடத்துக்கு கிடையாது, நீங்க முதல் இடத்துக்கு கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் மேல எல்லாம் கொடுங்க, கீழே கண்டிப்பா நம்பர் ஒன்னா மாறும். ஏ டு Z கடவுளும் மேல உனக்கு கூட இருப்பாரு. உன் குடும்பமும் உன் கூட இருக்கும். உன் படிப்பும் கூட இருக்கும். உன் ஜாபு கூட இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்னா டியூஸ் அவுட் பண்ணுங்க. பெஸ்டா பண்ணுங்க நண்பர்களே. ஐ வில் பி ரெடி டு ஃபைட். அதாவது நான் நம்பிக்கையான ஆளா உருவாகிறதுக்கு நான் ரெடி ஆயிட்டேன். சோ நம்பிக்கையான ஆளாவா இருக்கணும் என்ன இருக்கணும்? கடவுள் மேல நம்பிக்கை இருக்கணும். உங்களுக்கு உனக்கு வாய்ப்பு கொடுத்தவங்க மேல நம்பிக்கை இருக்கணும். உன் மென்டர் மேல நம்பிக்கை இருக்கணும். எல்லா அப்ளைன்ட்டும் ஒரே மாதிரி பழகுற நம்பிக்கை உங்களுக்கு வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த பிசினஸ் மேல நம்பிக்கை இருக்கணும். புரியுதுங்களா? சோ உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும். உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும். நல்லா கேட்டுக்கோங்க. இங்க வேற மாதிரி எதுவும் சொல்லல. கடவுள் மேல, அப்ளைன் மேல, டியூசர் மேல, உங்க மேல. அவ்வளவுதான் நம்பிக்கை. மத்தவங்களும் உங்க மேல நம்பிக்கை வைக்குவாங்க. ஓகே. சோ டேக் கமிட்மெண்ட் எடுங்க. சார் நான் எந்த செமினாரும் ட்ரைனிங்கும் மிஸ் பண்ண மாட்டேன். நான் எல்லாமே அட்டன் பண்ணுவேன். செமினார் ட்ரைனிங் தான் மூளை, அதாவது ஹார்ட் ஆஃப் த பிசினஸ். ஹார்ட் ஆஃப் த பிசினஸ். ட்ரைனிங் பிரைன் ஆஃப் த பிசினஸ். செமினார் ஹார்ட் ஆஃப் த பிசினஸ். புரியுதுங்களா? இது ரெண்டு மட்டும் அதிகமா ஃபோக்கஸ் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் அதிகமா நீ என்ன லெவல்ல இருக்கிறியோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? சோ டெய்லி 2 to 3 hours ஒர்க் பண்ணும். ப்ரொடக்டிவிட்டியா ரொம்ப ஜாஸ்தி கிடையாது. ஒரு 2 to 3 hours ஒரு பிளான் ஒரு ஃபாலோ, ஒரு பிளான் ஒரு ஃபாலோ பண்ணுவோம் சார். அதுக்கு ரெடி ஆயிக்கோங்க.
அதே மாதிரி லேர்ன் லிசன் பண்றதுக்கு ரீடிங் பண்றதுக்கெல்லாம் ரெடி ஆயிக்கோங்க. ஸோ டெய்லி ஒரு ஸ்லைடு படிங்க. 15 to 20 மினிட்ஸ் ஒரு 5-10 பேஜஸ் புக்ஸ் படிங்க. கண்டிப்பா படிக்கிற போதே உங்களுக்கு ஒரு நல்ல வைப்ரேஷன் உருவாகும். டீம் டெவலப் ஆகும். உக்காந்து திங்க் பண்ணாதீங்க, ஓவர் திங்க் பண்ணாதீங்க, ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகாதீங்க. நான் சொல்றதை செய்யுங்க. லிசன் பண்ண ஆரம்பிங்க, ரீட் பண்ண ஆரம்பிங்க, ஸ்லைட் படிக்க ஆரம்பிங்க, புக்ஸ் படிக்க ஆரம்பிங்க. ரிசல்ட் வரும். நான் சொல்ற ரிசல்ட் வரும். ஐ வில் அசோசியேட் த லீடர்ஸ். லீடர்ஸ் கூட ஒத்து போங்க, லீடர்ஸ் கூட பழகுங்க, கம்யூனிகேட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஐ எம் ரெடி டு டூப்ளிகேட் மை செல்ஃப். நீ யாரையும் டூப்ளிகேட் பண்ண முடியாது. நீ மாறிக்கோ போதும். சார் என் டவுன்லைன் மாற மாட்டான், கவலையப்படாத, அவன் மாறுவான். நீ மாறிக்கோ. நீ மட்டும்தான் மாற முடியும், வேற யாரையுமே மாத்த முடியாது. எப்ப நீங்க அடுத்த மேல போக்கஸ் பண்றீங்களோ உங்க வாழ்க்கையில் நீங்க துன்பத்தை சந்திக்க போறீங்கன்னு அர்த்தம். எப்ப நீங்க உங்க மேல நீங்க போக்கஸ் பண்றீங்களோ உங்க வாழ்க்கையில நீங்க இன்பத்தை சந்திக்க போறீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு இன்பம் வேணுமா துன்பம் வேணுமா? இன்பம் வேணும்னா உங்க மேல போக்கஸ் பண்ணுங்க. துன்பம் வேணும்னா அடுத்தவங்க மேல போக்கஸ் பண்ணுங்க. அவ்வளவுதான். புரியுதுங்களா? கமிட்மெண்ட் எடுங்க. அப்ளைன் கிட்ட கம்யூனிகேட் பண்ணுங்க, கவுன்சிலிங் பண்ணுங்க. நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப எஜிடேஷனா இருக்கீங்க, ரொம்ப தயங்குறீங்க, ரொம்ப பயப்படுறீங்க, ரொம்ப பொசசிவா இருக்கீங்க. சொல்லுவோம் பிசினஸ்ல வெக்கமான சூடு சோறெல்லாம் இருக்க கூடாதுங்க. அவன் தாங்க பிசினஸ் மேல ஜெயிக்க முடியும். புரியுதுங்களா? நிறைய மனுஷனை சந்திக்கணும் நம்மளுக்கு அதெல்லாம் இருக்கவே கூடாது. அதெல்லாம் இருந்தா கோவம் வரும், தோத்து போயிடுவோம். அதனால நம்மளுக்கு அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஓகே. ஸோ ஆவரேஜ் நல்லா கேட்டுக்கோங்க. நீங்க 6 மாசத்துக்கு 50 பேருக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்க ஒரு மாசத்துக்கு 5330 சம்பாதிக்க முடியும். அதே 50 பேருக்கு 3 மாசம் வாய்ப்பு கொடுத்தா ஆவரேஜ் இன்கம் 10,666 சம்பாதிக்கலாம். அதே 50 பேருக்கு 2 மாசத்துல வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு 16,000 நீங்க சம்பாதிக்கலாம். நீங்க அதாவது ஆவரேஜா நீங்க ஒரே மாசத்துக்கு 50 பேருக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா 32,000 ஒரே மாசத்துல சம்பாதிக்கலாம். நீங்க 15 நாள் 50 பேர் வாய்ப்பு கொடுத்தா நீங்க 64,000 சம்பாதிக்கலாம். இங்க என்ன தெரியுங்களா பிரச்சனை? நம்ம 6 மாசம் செய்யற வேலையை 15 நாள்ல செஞ்சா எவ்வளவு லாபம் நமக்கு நினைச்சு பாருங்க. அதுக்கு என்ன வேணும்? டீம் வேணும். அதுக்கு டீமை உருவாக்கணும் முதல்ல. 6 மாசத்துல 50 பேர் உருவாக்குங்க. 3 மாசத்துல 50 பேர் உருவாக்குங்க. 2 மாசத்துல 50 பேர் உருவாக்குங்க. ஒரு மாசத்துல 50 பேர் 200 பேர் ஆயிட்டாங்க. அந்த 200 பேர் சேர்ந்து வாரத்துக்கு 50 பேர் உருவாக்குனா இமேஜின் பண்ணி பாருங்க. 32,000 சம்பாதிக்கலாம். சோ யூ கிரியேட் த டீம், கிரியேட் த பிசினஸ், பிசினஸ் கிரியேட்ஸ் மணி. அவ்வளவுதான். நீங்க என்ன கிரியேட் பண்ணணும்? மணியே கிடையாது. நீங்க டீம் கிரியேட் பண்ணுங்க, டீம் மணியை கிரியேட் பண்ணும். ஓகே. இதான் ஃபார்முலா. பாருங்க நண்பர்களே, ரூல்ஸ் ஒன்னே ஒண்ணுதான். ரூல்ஸ் ஒன்னே ஒண்ணுதான். நீங்க மொமெண்டம் கிரியேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கம்மி சமயத்துல அதிகமா அட்மிஷன் எடுக்கணும். கம்மி சமயத்துல அதிகமா அட்மிஷன்ஸ் எடுக்கணும். நண்பர்களே நல்லா கேட்டுக்கோங்க. டியூ சாஃப்ட்ல 3 ரூல்ஸ் இருக்குங்க. ரூல் நம்பர் 1, யுவர் அப்ளைன் இஸ் ஆல்வேஸ் ரைட். உங்களுக்கு ரூல் நம்பர் 1 மேல டவுட் இருந்தா ரூல் நம்பர் 2 படிங்க. ரூல் நம்பர் 2, யுவர் அப்ளைன் இஸ் ஆல்வேஸ் ரைட். உங்களுக்கு ரூல் நம்பர் 2 மேல டவுட் இருந்தா ரூல் நம்பர் 3 படிங்க. என்ன? யுவர் அப்ளைன் இஸ் ஆல்வேஸ் ரைட். இது மூணுத்துக்கு ஒரே மீனிங் கிடையாதுங்க. இங்க பாருங்க, இது ரூல் நம்பர் 1, இது ரூல் நம்பர் 2, இது ரூல் நம்பர் 3. சோ நண்பர்களே, இந்த 3 ரூல்ஸ் சொல்றது என்னன்னா அப்ளைன் இஸ் ஆல்வேஸ் ரைட். கண்டிப்பா மிஸ்டேக் நடந்ததுன்னா உங்ககிட்ட தான் எங்கேயாச்சும் மிஸ்டேக் இருக்கும். அப்ளைன் கிட்ட மிஸ்டேக் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்க ஏதாச்சும் அவர்கிட்ட, அதாவது உங்களோட தவறு தான் தவறா போகும்போது கூட அப்ளைன் தப்பு பண்ண மாட்டாங்க. சோ அதை எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்றதான் இந்த பிசினஸ் நம்ம சொல்லி கொடுக்குறது. அப்ளைன் இஸ் ஆல்வேஸ் ரைட். இந்த விஷயத்தை நீங்க ஏத்துக்கினீங்கன்னா இந்த பிசினஸ் நீங்க ஓ ஹோ ஹோன்னு ஜெயிச்சுட்டே இருக்கலாம் நண்பர்களே. சோ கண்டிப்பா இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ரொம்ப 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 நன்றி நண்பர்களே. ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய விஷயம் நம்ம பார்த்தோம், நிறைய விஷயம் நம்ம கேட்டோம் இல்லையா? சோ இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த உலகம் உங்களை குறை சொல்லும், ஏத்துக்கோங்க. ஆனா குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் நீங்க திரும்பி பாத்தீங்கன்னா அவன் அதே இடத்துல உட்காந்துட்டு யாரையோ ஒருத்தனை குறை சொல்லிட்டு இருப்பான். ஆனா நீ உன்னோட ஏசி கார்ல ரேபன் கிளாஸ போட்டுட்டு நீ மியூசிக் கேட்டுட்டு கண்ணாடி ஆஃப் பண்ணிட்டு அவனை கிராஸ் பண்ணிட்டு நீ தாண்டி போயிட்டே இருப்ப. அன்னைக்கு உனக்கு சிரிப்பு வரும். அடா ச்சே, இவன் பேச்சை கேட்டிருந்தா இன்னைக்கு நானும் இந்த இடத்துல உட்காந்து யாரையோ நான் குறை சொல்லிட்டு இருந்திருப்பேனே. இன்னைக்கு பார், நான் அந்த டியூஸ் அவுட் பண்ணதுனால
இன்னைக்கு நான் லக்ஸரி கார்ல போயிட்டு இருக்கேன். அவன் அதே தெருமுனையில உட்காந்துட்டு யாரையோ குறை சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நீங்க மறுபடியும் உழைக்கிறதுக்கு போயிட்டு இருக்கலாம். அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு போயிருக்கலாம். அவன் பிறந்தது குறை சொல்றதுக்காக, நான் பிறந்தது ஜெயிக்கிறதுக்காக, நீங்க பிறந்தது ஜெயிக்கிறதுக்காக நண்பர்களே. நாம ஜெயிப்போம் வாழ்க்கையில. கண்டிப்பா இந்த பிசினஸ் நாம வேற லெவலுக்கு கொண்டு போவோம். இந்த பிசினஸ் நம்ம பரப்புவோம். நம்மளோட கொள்கை என்ன? கடவுள் சொன்ன வார்த்தை என்ன? புத்தர் சொன்னது அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிற வாழ்க்கையை தேர்ந்தெடு அப்படின்னாரு. கண்டிப்பா நான் அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிற வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து நான் ஜெயிச்சிட்டேன். நீங்களும் அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வாய்ப்பு கொடுங்க. இந்த உலகத்துல இருக்க அத்தனை பேருக்கு எம்ப்ளாயிஸ்க்கு வாய்ப்பு கொடுங்க. அதாவது ஹவுஸ் ஒய்ஃப் வாய்ப்பு கொடுங்க. லேடிஸ்க்கு வாய்ப்பு கொடுங்க. யாரெல்லாம் வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்க. அவன் எஸ் சொல்றான நோ சொல்றத பத்தி நம்மளுக்கு கவலை இல்லை. கண்டிப்பா 10ல 3 பேர் எஸ் சொல்லுவான். அந்த 3 பேரை வச்சு நம்ம வாழ்க்கையில முன்னேறிட்டு போயிட்டே இருப்போம். ஓகே. ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இது இவ்வளவு நேரம் நீங்க பொறுமையா கேட்டதுக்கு என்னுடைய நன்றிகள். அதே மாதிரி வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணும்னு என்னோட குலதெய்வத்தை நான் வேண்டிக்கிறேன். நன்றி. தேங்க்யூ. ஜெய் டியூசாஃப், ஜெய் ஹிந்த். இது உன் டீம்ல யாருக்காச்சும் நெகட்டிவ் வருதுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி இதுல என்ன கத்துக்கிட்டீங்கன்றத நீங்க கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. ஓகே. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த். ஜெய் டியூசாஃப்ட்.